श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. மகாபாரதத்துல வனப்பர்வாவில சில ஆச்சரியமான உபாக்கியானங்கள் அனுபவிச்சுட்டு வரோம். அதுல ஒண்ணு போன பிரவச்சனத்துல பார்த்தது திரௌபதியினுடைய அபகரணம். அதன் தொடர்ச்சியாக ஜெயத்ரதனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையினுடைய வீச்சு துஷலாவ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாதபடி ரொம்ப சாமர்த்தியமாக அந்த தீர்ப்பை சொல்லி முடிச்சாள் திரௌபதி. அதையும் நிறைவேற்றி வச்சான் பீமசேனன். பிறகு கோபமடைஞ்ச ஜெயத்ரதன், ஏன்னா அவனுக்கு இப்பவாவது ஒரு நன்றிங்கிறது இருந்திருக்கணும். இப்ப என்ன காரணம்னா ரெண்டு காரணத்தினால. ஒண்ணு, தர்மபுத்திரர் தன் உயிர் பிச்சை கொடுத்திருக்கார். அவன் நினைச்சிருந்தா, இப்ப திரௌபதி நினைச்சிருந்தா அவனை வதம் பண்ண சொல்லியிருக்கலாம். உயிர் பிச்சை கொடுத்திருக்கார். மேலும் இன்னொரு விஷயம், அவனை அடிமையாக்கி வச்சுக்கணும் அப்படின்னு இருந்த போதிலும் தர்மபுத்திரர் அடிமைத்தனத்திலேருந்து விடுவிச்சிருக்கார். ரெண்டு விதத்திலையும் அவனை காப்பாத்தி இருக்கார். பின்ன நன்றி தானே இருக்கணும் அவன் பண்ண அபராதத்துக்கு. சரி, மன்னிச்சு விட்டாப்புல பண்ணி விட்டுட்டார்கள். அப்படி இருக்கிறச்சே ஒரு நன்றி இருக்கணும். அதுக்கு நேரு மாறாக ஆத்திரம் பொங்க தபசுக்கு போய் உட்காந்துட்டான். தபசுக்கு போய் உட்காந்து சிவபெருமான்ட்டு இருந்து பாசுபதாஸ்திரம் வாங்கி பிற்காலத்துல பாரத யுத்தத்துல அது பயன்பட போறது. இதுலதான் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைய போறது. இந்த பாசுபதாஸ்திரத்தினால இந்த ஜெயத்ரதன் பண்ணனுடைய தபசனுடைய விளைவாக அது பின்னாடி சரித்திரம். அதுக்கு பிறகு இங்க ஜெயத்ரதன் எடுத்தான் ஓட்டம். அவன் போய் பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு அவன் சிந்து தேசம் போய் சேர்ந்தான். அதனால இங்க தர்மபுத்திரரோ ரொம்ப தாபப்படுறார். ஏன் இப்படி கஷ்டத்தின் மேல கஷ்டம் வருது? ஏதோ ஒரு தடவை கஷ்டம் வந்தது, ஏதோ இருந்தோம்னு இல்லாதக்கு கஷ்டத்தின் மேல கஷ்டம் எங்க போனாலும் துரத்தின் வருது. ஏதோ ஒரு ரூபமா துர்வாசர் மூலமா வருது, சத்துக்களாலேயே வருது, இல்லைன்னா ஜெயத்ரதன் போல அசத்துக்களால வருது. இப்படி துரத்தி வந்து அடிக்கிறதே நம்மள கஷ்டம். அது ஏன் இப்படி அப்படின்னு புரியாம ரொம்ப தாபப்படுறார். தர்மபுத்திரர் தாபப்பட்டு இருக்கிற சமயத்துல அங்க மார்க்கண்டேயர் பிரத்யட்சமாறார். மார்க்கண்டேயர் பிரத்யட்சமான உடனே தர்மபுத்திரருக்கு ஏற்பட்ட குமுறல் அப்படியே போய் மார்க்கண்டேயர்கிட்ட கொட்டி தீக்கிறார். மார்க்கண்டேயரை போய் நமஸ்கரிச்சு அவரை வரவேற்று அவருக்கு ஆசனம் கொடுத்து, பிறகு தர்மபுத்திரர் முகம் பூரா வாட்டம். அந்த வாட்டத்தை பார்த்ததும் மார்க்கண்டேயர் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறார். பீமசேனன் ஒரு பக்கம் விரக்தியில போய் கோபத்தோட உட்காந்துருக்கான். தர்மபுத்திரர் ஒரு பக்கம் முக வாட்டத்தோட இருக்கார். இதை பார்த்துட்டு மார்க்கண்டேயர், ஏன் நிலைமை சரியில்லையா? நான் வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேனா? எதனால எல்லாரும் இப்படி இருக்கீர்கள்? எல்லாரும் முகத்தை தொங்க போட்டு இருக்கேளே, இப்படி இருக்க மாட்டேளே, ரொம்ப குதூகலமா இருப்பேளே, என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சதும் தர்மபுத்திரர் சொல்றார், நான் என்னன்னு சொல்லுவேன், கஷ்டத்தின் மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கே மகரிஷே. திரௌபதிய அபகரிச்சுட்டே போயிட்டானே ஜெயத்ரதன். நாங்க இவ்வளவு பேர் இருந்துமே அவளுக்கு சமயத்துல உதவ முடியாம ஆயிடுத்தே. அவள் ரொம்ப பெருமை வாய்ந்த திரௌபதிக்கு அவளுக்கு நிகர் அவளேதான். ஆனாலும் அவளுக்கு ஒரு கஷ்டம்னா கூட எப்போதுமே நாங்க இருக்கிறது இல்ல. அவளுக்கு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறான். அது எதனால? द्रुपदस्य सुता ह्येषा वेदि मद्यात् समुत्थिता अयो निजा महाभागा स्नुषा पाण्डोः महात्मनः द्रुपदस्य सुता ह्येषा. द्रुपदराजनुடைய சுதா, द्रुपदराजனுடைய கன்னிகை, அதுவும் அயோனிச்சையாக தோன்றினவள் அவள். தர்மபுத்திரர் சொல்றார் மார்க்கண்டேயர் இதெல்லாம்.
அயோனிஜைனா ஒரு தாய் வயித்துல இருந்து வராம ஸ்வயமாகவே உண்டானவள்னு அர்த்தம். அயோனிஜையா தோன்றினவள் அவள். அயோனிஜா மகாபாகா ஸ்னுஷா பாண்டோஹோ மகாத்மனஹா. மகாத்மா என்னுடைய தகப்பனார் பாண்டுவனுடைய ஸ்னுஷா. ஸ்னுஷானா குலமகள், மாட்டு பொண்ணு. அப்பேற்பட்ட திரௌபதிக்கு ஒரு குறைச்சல் இல்லை அப்படின்னு நாங்க நினைக்கிறது தப்பா? அவளுக்கு கஷ்டத்தின் மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கு மகரிஷே. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த கஷ்டத்துக்குமே நாங்க உதவி பண்ண முடியாம இருக்கோம் அப்படின்னதும் பீமசேனன், நிறுத்து, போற, நீ பேசுறத நிறுத்து, ஒன்னாலதான் எல்லாம் ஒன்னாலதான். நான் ஜெயத்ரதனை வதம் பண்ணிருப்பேன், நீதான் திரௌபதி மனச மாத்தி அவளுக்கு உதவியே பண்ண முடியலன்னு சொல்றியே, எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு பீமசேனன் சொன்னதும் மார்க்கண்டேயர் சொல்றார், கோச்சுக்காதப்பா, ஏற்கனவே உன்னுடைய அண்ணா தாபத்துல இருக்காரு, இப்ப போய் நீ வந்து கோச்சுக்கிறியப்பா, பின்ன என்ன மகரிஷே, ஏன்னா மனசெல்லாம் ஆதங்கம், நான் என்ன பண்ணுவேன்? துஷலாமா எப்ப பாரு அடுத்த வாழை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கார். திரௌபதியை பத்தி இவர் யோசிக்கவே மாட்டேங்கிறார். இல்ல எங்க யார பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறார். எப்பவும் அடுத்த வாழை பத்தியே இவர் யோசிச்சுட்டு இருக்கார். முதல்ல சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நம்மளுடைய பிரச்சனையை நம்ம தீர்க்க வேண்டாமா? இவர் எப்போதும் தப்பான முடிவு தான் எடுக்கிறார் அப்படின்னு பீமசேனன் சொன்னதும் மார்க்கண்டேயர் சொல்றார், அப்படிலாம் இல்லப்பா, தர்மபுத்திரன் சரியாதான் நடந்துக்கிறான், தர்மப்படிதான் நடக்கிறான், நீ அந்த மாதிரி எல்லாம் தப்பா நினைச்சுக்காத, நீ கோபப்படாத இரு, ஏற்கனவே மனசுல ஆதங்கம் அவன் கொட்டி தீத்துன்னு இருக்கான், நீ கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு பீமசேனனை சொல்லி பிறகு தர்மபுத்திரரை பார்த்து மார்க்கண்டேயர் கேட்கிறார், ஏன் தர்மபுத்திரா இவ்வளவு தாபப்படுற? ஏன் உன்னுடைய தம்பி எல்லாம் ஏன் உன் மேல கோபம் வரும்படி நீ நடந்துக்கிற? ஏன் தப்பு பண்ணவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டியதானே? நான் சரியான தண்டனை கொடுக்க சொன்னேனே சுவாமி, நான் தான் வதம் பண்றதா இருந்தா பண்ணுங்கோன்னு சொல்லிட்டேனே. பிறகு திரௌபதியும் வேண்டான்னு முடிவெடுத்தா, நான் அவகிட்டக்க விட்டுட்டேன், நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லல, முதல்ல சொன்னேன் வாஸ்தவம் தான். பிறகு நானே திரௌபதி என்ன முடிவு எடுக்கிறாளோ சரின்னு தான் நான் விட்டுட்டேன். திரௌபதியே முடிவெடுத்து அவளா கொடுத்த தண்டனை தான், நான் அதுக்கு பிறகு நான் ஒன்னும் தலையிடல. ஆனாலும் என் தம்பி கோவப்படுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல சுவாமி, அது நான் பேசி தீர்த்துப்பேன். ஆனால் என்னுடைய தர்ம பத்தினிக்கு இத்தகைய கஷ்டங்கள் வரக்கூடாது, எனக்கு அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இமாம் ஹி பத்னீம் அஸ்மாகம் தர்மக்ஞாம் தர்மச்சாரிணி. என்னுடைய பத்னீம் அஸ்மாக்கம், என்னுடைய பத்னி தர்மம் தெரிஞ்சவள். தர்மம் தெரிஞ்சாலும் சில பேர் தர்மப்படி நடக்க மாட்டா, ஆனா அவளோ தர்மச்சாரிணி. தர்மச்சாரிணி, தர்மம் தெரிஞ்சு தர்மப்படி நடப்பா. தர்மப்படி இப்ப எப்படி ஒரு தீர்ப்பு சொல்லணுமோ சொன்னா இல்லையா, அத்தகைய திரௌபதி. திரௌபத்யா பிராமணேஷ்வேவ தர்மஹா சுச்சரிதோ மகா. அத்தகைய திரௌபதி எப்போதும் பிராமண பக்தி உடையவள். நீங்க இங்க இத்தனை ரிஷிகள் இருக்கேளே, உங்கள் எல்லாரையும் நான் கவனிக்கிறத விட அவள் கவனிக்கிறது தானே ஜாஸ்தி. அவள் தானே உங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து என்ன பண்ணணுமோ பண்றா, எப்படி கைங்கரியம் பண்ணணுமோ பண்றா. அதனால அத்தகைய திரௌபதிக்கு இந்த கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த குலத்துல இனி யாராவது வாக்கப்படலாமா? எந்த ஸ்திரீயாவது இனி என் பரத வம்சம்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். இனி பரத வம்சத்துல எந்த ஸ்திரீயும் கல்யாணம் பண்ணிட்டு வாக்கப்படுறதுக்கே அருகதை இல்ல சுவாமி. தஸ்யாஹா சம்ஹரடாத் பாபஹா சிரசஹா கேஷபாதனம். எல்லாம் இவன் தலைய பிடிச்சு இழுக்கிறது, அவன் தலைய பிடிச்சு இழுக்கிறது, என்னது இது? அன்னைக்கு துஷாசனன் சிரசஹா கேஷபாதனம், இன்னைக்கு துஷாசனன் பிடிச்சு இழுத்தான், இன்னைக்கு ஜெயத்ரதன் பிடிச்சு இழுக்கிறான். இது குலமா? இது எனக்கே கேவலமா இருக்கு என் குலத்தை நினைச்சா. இது ஒரு குலம், இங்க போய் ஒரு கன்னிக்க வாக்கப்பட்டானா எப்படி வாழுவள் அப்படின்னு எனக்கு இப்ப தோன்றது. அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறான், அவனுக்குதான் இஷ்டம்னு நடந்துக்கிறான். இது ஒரு வரமுறை வேண்டாமா? ஒரு எத்திக்கல் வேல்யூங்கிறதே போயிடுத்து என்னுடைய குலத்துல. ஒரு வரமுறையை மீறி எல்லாரும் நடந்துக்கிறார்கள். ஆனா நான் எப்போதும் தர்மம்னு இருக்கேன். ஒரு விதமா என் தம்பி பீமன் சொல்றது சரிதான் மகரிஷே, அவர்கள் எல்லாம் வரமுறையை மீறச்சே நான் மட்டும் ஏன் தர்மம்னு பாக்கணும்னு எனக்கு சில சமயம் தோன்றது. ஆனாலும் என் மனசு தர்மத்தை மீறி செய்ய நான் அனுமதிக்க மாட்டேங்கிறது. தத்தளிக்கிறேன், என்ன பண்றதுன்னு புரியாம தத்தளிக்கிறேன். துவாரகாதீசன் கிருஷ்ணன் சொல்றது சரி, தர்மத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்றான் இல்லையா, 100% உண்மை, மாத்தணும். நான் மட்டும் எப்போதும் தர்மப்படி நடந்துண்டு தர்மத்தை மீறவர்கள் எல்லாம் நான் மன்னிச்சு விட்டுண்டு இது சரியில்லை, இது சரியில்லைன்னு எனக்கே தெரியறது. ஆனா அதை மாத்துறதுக்கான அவகாசத்தை தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் என் மனசுல ஏற்பட்ட தாபம் இப்போ
திரௌபதிக்கு இத்தகைய கஷ்டத்தை பார்த்த பிறகு அவளை நாம் இங்க இருக்க சொன்னது தப்போ அப்படின்னு என் மனசுல இப்ப ஏற்பட்ட துக்கம், இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லிப்பேன்னு தெரியாம கஷ்டப்பட்டேன். உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட கொட்டி தீத்துட்டேன், நான் மன்னிச்சுடுங்க அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னதும் பிறகு மார்க்கண்டேயர் சொல்றார், நீ அப்படிலாம் நினைச்சுக்காதப்பா, இதை விட பெரிய துக்கம் வரலையா நம்மளுடைய ராமபிரானுக்கு? ராமபிரான் இந்த துக்கத்தை சமாளிக்கலையா அப்படின்னு மார்க்கண்டேயர் இங்க ராமபிரானுடைய சரித்திரத்தை சொல்றார். பிராப்தம பிரதிமம் துக்கம் ராமேண பரத ரிஷபாக ரக்ஷசா ஜானகி தஸ்யா ஹிருதா பார்யா பலியசாகா. தகைய ராமபிரானுக்கே இந்த துக்கம் வரலையா? துக்கம் ராமேண பரத ரிஷபா ரக்ஷசா ஜானகி தஸ்யா. இந்த ஜானகி அவர் அவ்வளவு தூரம் ரட்சிச்சுட்டு இருக்கிற சமயத்திலையும் அந்த ராட்சசேஸ்வரன் ராவணன் வந்து தூக்கின் போலையா ஜானகிய. ஆஸ்ரமாத் ராட்சசேந்திரேன ராவணேன துராத்மனாக மாயா மாஸ்தாய தரசாம் ஹத்வா கிருத்ரம் ஜட்டாயுஷம். இப்ப இதே தௌமியர் திரௌபதியை அபகரிச்சுன்னு போர்ச்சே தௌமியர் பின்னாடியே ஓடி வந்தார். அவரால் கையால் ஆகல, காப்பாத்த முடியல. அதே போல அன்னைக்கு ஜானகிய ராவணன் தூக்கின்னு போர்ச்சே ஜட்டாயு வந்து போராடி பார்த்தார், அவர் உயிரை விட்டார். அவ்வளவுதான் மிச்சம். அது அப்படிதான் ஆகும். இந்த சரித்திரங்கள்லாம் நம்ம என்ன இன்னைக்கு நேத்தான் பாக்குறோம். ராமபிரானுக்கே இத்தகைய துக்கம் வரலையா அப்படின்னு ராமோபாக்கியான பர்வா அப்படின்னு இங்க உபபர்வாவாக அமையறது. ராமாயணம் பூரா வருது. மார்க்கண்டேயர் தன் வாயிலாக ஏற்கனவே பாண்டவர்களுக்கு ராமாயணம் தெரியும், இருந்தாலும் ராமோபாக்கியான பர்வா அப்படின்னு இங்க விசேஷமாவே சொல்லப்படுறது. ராமாயணம் மார்க்கண்டேயர் தன்னுடைய வாயிலாகவே தர்மபுத்திரருக்கு சொல்றார், பாண்டவர்களும் கேட்கிறார். ராமாயணத்தை சொல்லி ராமபிரான் அந்த ஜானகியினுடைய அபகரணத்திலேந்து ஆரம்பிச்சு ராவணவதம் பரியந்தம் வருது இந்த உபபர்வால, ராமோபாக்கியான பர்வால. அதை சொல்லி முடிச்சு ராமபிரான் எப்படி ஜெயத்தோட வெற்றி கண்டு வீர ராகவனாக எழுந்தருளி நின்னார், வீரலட்சுமியோட நின்னார். அது போல என்னைக்குமே அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும், ஒரு நாள் அதுவும் கீழே விழும், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் பிறகு தர்மபுத்திரர் அதே பட்சத்தை எடுத்துண்டு சொல்றார், ராமபிரானாவது ஒரு கட்டத்துல ராவணவதம் பண்ணி சீதா பிராட்டிய ரட்சிச்சுட்டார். ஆனா நான் என்னைக்குமே அதை செய்யல, இன்னி வரைக்கும் நான் அதை செய்யல, என்னுடைய பத்னியை நான் ரட்சிக்கல. இன்னி வரைக்கும் துஷாசனன் உயிரோட இருக்கான், நன்னா அவன் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். துரியோதனன் அபராதம் பண்ணவாலாம் அங்க நன்னாதான் இருக்கான். இன்னி வரைக்கும் ராமபிரான் எடுத்த அந்த திடமான முடிவை நான் எடுக்கலையே, என்னால எடுக்க முடியலையே. ஒவ்வொரு சமயமும் ஒரு பர்த்தா அந்த பத்தினிய ரட்சிக்கணுங்கிறது போகி மகரிஷே ஒவ்வொரு சமயமும் என்னுடைய பத்தினி தான் என்ன ரட்சிக்கிறான். ஆமா, ஏன்னா சூதாட்ட அரங்கத்துல அன்னைக்கே நாங்கள்லாம் தாசர்களா போயிருக்கணும், அடிமைகளா போயிருக்கணும் துரியோதனன் துஷாசனனுக்கு, இந்த சகுனிக்கு. அப்ப திருதராஷ்டிர மகாராஜா கிட்டக்க சாமர்த்தியமா வரம் வாங்கி எங்களை மீட்டதே திரௌபதி தான். இன்னைக்கு திரௌபதியினுடைய எங்களை அவள் மீட்டதுனாலதான் இன்னைக்கு நாங்கள்லாம் அதாசர்களா இருக்கோம். இல்லைன்னா அன்னைக்கே நாங்கள்லாம் தாசர்களா போயிருக்க வேண்டியவர்கள். எங்களை காப்பாத்தினது திரௌபதி தான். பிறகு இப்ப இந்த சமயத்திலையும் துஷலாவனுடைய சாபத்துக்கு ஆளாகாம அவனுக்கு தண்டனையும் கொடுத்து அதே சமயம் துஷலாவையும் வாழ வச்சு எங்களுடைய குலத்தை இப்பவும் காப்பாத்தினது திரௌபதி தான். பிறகு துர்வாசர் போன்ற மகரிஷிகள்லாம் வந்து நான் பாட்டுக்கு கிரகத்தினுடைய நிலைமை என்ன ஏதுன்னே விசாரிக்காம தெரிஞ்சுக்காம சாப்பிட வாங்குவோன்னு நான் கூட்டுட்டேன். அப்பவும் பகவன் நாமா பண்ணி சரணாகதி பண்ணி எங்களை அப்பவும் காப்பாத்தினது திரௌபதி தான். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களை அவ காப்பாத்துறா. ஆனால் நாங்களும் அவளுக்கு கஷ்டம்னு ஏற்படுறச்சு அவளை காப்பாத்துறதே இல்லை. அதுதான் என் மனசுக்கு தாபமா இருக்கு. இது எங்கேயாவது நடக்குமா? எங்கேயாவது இப்படி நடக்குமா? ஒரு ஸ்திரீயே கணவனை ரட்சிச்சுட்டு இருக்கா, ஆனா அந்த கணவன் எப்போதுமே ஆபத்துல அந்த ஸ்திரீயை கைவிட்டுடுறான் அப்படிங்கிறது எங்கேயாவது நடக்குமா? ஸ்திரீயே தான் ரட்சிக்கிறாள்ங்கிறது நடக்குமா? ஆனா என் விஷயத்துல நடந்துடுத்தே. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கே மகரிஷே அப்படின்னு சொன்னதும், அப்படி சொல்லாதப்பா, ஒரு ஸ்திரீ நிஜமாவே இப்படி கணவனை ரட்சிச்சவள் உண்டு. அதனால நீ என்னமோ உன் சரித்திரத்துலதான் இது புதுசா நடக்கிறதுன்னு நினைச்சுக்காத. முன்னாடியே ஒரு சரித்திரம் இருக்கு. நான் இப்ப சொன்னேனே, ராமபிரானுடைய சரித்திரம். சாக்ஷாத் சீதா பிராட்டியே உதாரணமாக எடுத்துட்ட பதிவிரதைகள்ல ஒருத்தி சாவித்ரி. அந்த சாவித்ரிங்கிற ஸ்திரீ தன்னுடைய கணவனையும் ரட்சிச்சாள், தன்னுடைய மாமனார் மாமியாரையும் வாழ வச்சாள், அந்த குலத்தையே வாழ வச்சாள். இந்த சாவித்ரிங்கிற ஒரு ஸ்திரீ அவளுடைய தியாகத்துக்கு, அவளுடைய பதிவிரதா தர்மத்துக்கு ஈடு இணையே இல்லை.
அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன சாவித்ரி? சாவித்ரி யாரு? யார் சாவித்ரி அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதும் சொல்றேன். சாவித்ரியினுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கோ, உன் மனசுல ஏற்பட்ட தாபம் இப்ப போயிடும் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயர் சாவித்ரிங்கிற சரித்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்றார், தர்மபுத்திரா நீ ரொம்ப பாக்கியவான், நீ கொடுத்து வச்சவன்பா, அத மனசுல வச்சுக்கோ, ஏன் தாபப்படுற நீ? திரௌபதி ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ரட்சிக்கிறாங்கிறது உனக்கு சந்தோஷம் தானே, அதையே நீ தாபமா நினைக்கிற? ஸ்ருணு ராஜன் குல ஸ்திரீணாம் மகாபாக்யம் யுதிஷ்டிரா சர்வமேதத் யதா பிராப்தம் சாவித்ரியா ராஜகன்யயா. நீ கொடுத்து வச்சவன்பா அப்படின்னு மார்க்கண்டேயர் சொல்றார். உனக்கு அந்த அளவுக்கு உன்னுடைய குலஸ்திரீ திரௌபதி உன்னை ரட்சிக்கிறாள்னா நீ பாக்கியம் பண்ணவன். ஸ்ருணு ராஜன் குலஸ்திரீனா மகாபாக்யம் யுதிஷ்டிரா, நீ பாக்கியம் பண்ணவன், அதனால உனக்கு எப்படி விட்ட ஒரு பாரியை கிடைச்சிருக்கா? சத்தியம்தான். யுதிஷ்டர் சொல்றார், நிச்சயமா, ஆமா, திரௌபதி கிடைக்க நாங்கள் எல்லாரும் அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், பாக்கியம் பண்ணிருக்கோம். அதை தானே நான் சொல்றேன், மறுபடி நான் அதை தானே சொல்றேன். அவள் பெருமையை நான் நினைக்காத நாள் இல்ல, அவள் பெருமையை நான் யோசிக்காத நாள் இல்ல. ஆனால் அவளுக்கு கஷ்டம்னு வரைச்சே நாங்க கூட இல்லையேங்கிறது தான் என்னுடைய தாபம் அப்படின்னு யுதிஷ்டிரர் சொன்னதும், சரி கேளு, அத்தகைய கஷ்டம் ஒரு ஸ்திரீக்கு வந்தது, இதை விட ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அவள் எப்படி தன்னுடைய பர்த்தாவை ரட்சிச்சாள் அப்படிங்கிற சரித்திரத்தை கேள். சர்வமேதத் யதா பிராப்தம் சாவித்ரியா ராஜகன்யயா. சாவித்ரி ராஜகன்னிகை, ஒண்ணு சாமான்யம் இல்ல, ராஜபுத்திரி. அத்தகைய சாவித்ரி எத்தகைய பெரிய தியாகம் பண்ணாள்ங்கிறது தெரியுமோ அப்படின்னு சாவித்ரியினுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் மார்க்கண்டேயர். அத உட்கார்ந்து பாண்டவர்கள் எல்லாருமே கேட்கிறா. அவர்களுக்கு ஏற்பட்ட தாபம் இப்ப இந்த சரித்திரத்தை கேட்கணுங்கிறது அவளுக்கு தோணித்து எல்லா பாண்டவர்களுமே வந்து உட்கார்ந்தார்கள் மார்க்கண்டேயர் எதிரில. திரௌபதியின் தன்னுடைய கிரக காரியத்தை கவனிச்சுட்டே சாவித்ரியினுடைய சரித்திரத்தை கேட்டுன்னு இருக்கா. அப்ப மார்க்கண்டேயர் ஆரம்பிக்கிறார் சரித்திரத்தை. ஆசீன் பத்ரேஷு தர்மாத்மா ராஜா பரமதார்மிகः பிராமணஸ்ச மகாத்மா ச சத்யசந்தோ ஜிதேந்திரியः ஆசீத் மத்ரேஷு. மத்ர தேசம், இப்ப நகுல சகதேவர்களும் அதே மத்ர தேசத்துல தான் தௌஹித்ரர்களா வந்திருக்கா. மத்ர தேசத்து ராஜகுமாரி தான் மாத்ரி. அவள் தான் நகுல சகதேவர்களுடைய தாயார். முன்பு ஒரு காலத்துல சீதா பிராட்டியே சாவித்திரிய பத்தி சொன்னாள்னா அதுக்கும் முன்னாடி நடந்த சரித்திரம் இது. அப்ப அந்த மத்ர தேசத்தை ஆண்ட ராஜா அவர் பரம தர்மாத்மா, தர்மாத்மா ராஜா பரமதார்மிகா, பரமதார்மிகன். அங்க ஒரு ராஜா இருந்தார், அஸ்வபதி மகாராஜன் அவருக்கு பெயர். அந்த அஸ்வபதி மகாராஜன் நல்ல பிராமண பக்தி உடையவர், நல்ல சத்தியசந்தன், ஜிதேந்திரியன். காமம் குரோதம் எல்லாத்தையும் துறந்த ஜிதேந்திரியன் அவர். பிராமணஸ்ய மகாத்மா ச சத்யசந்தோ ஜிதேந்திரியः. ஜிதேந்திரியனா இருக்கக்கூடிய அந்த மகாராஜா அஸ்வபதி மகாராஜனுக்கு மனசுல ஒரு குறை. என்ன குறை? அவருக்கு புத்திர பாக்கியமே இல்லை, தனக்கு குழந்தைகளே இல்லை அப்படிங்கிற மனசுல ஒரு தாபம். அதனால அவர் சூரியனை வழிபட ஆரம்பிச்சார். சூரியனை உபாசிச்சு ஒரு நாள் சூரியன் பிரசன்னமாக ராஜாவுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னதும் சூரிய தேவன் அனுகிரகம் பண்ணதுனாலேயே அவனுடைய மனைவி உடனே கர்ப்பம் தரிச்சாள். இந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு ஒரு அதி சுந்தரியான அதி தேஜஸான ஒரு கன்னிகை அவனுக்கு பிறந்தாள். ராஜபுத்ரியாஸ்து கர்ப்பஹா சமாலவ்யா பரதர்ஷபா வ்யவர்தத ததா சுக்லே தாராபதி மரிம்பரே. ராஜபுத்ரியாஸ்து கர்ப்பஹா சமாலவ்யா, மாலவின்னு பெயர். அந்த அஸ்வபதி மகாராஜனுடைய பத்தினி பேர் மாலவி. அவளுடைய கர்ப்பத்துல ஒரு அதி சுந்தரமான ஒரு கன்னிகை
உருவானாள். அந்த கன்னிகை சூரியனுடைய அனுகிரகத்தினால பிறந்ததுனால அவளுக்கு சாவித்ரி, சவிதாங்கிற சூரிய தேவதை அவர்களுடைய அனுகிரகத்தினால பிறந்ததுனால சாவித்ரி அப்படின்னு அவளுக்கு பெயர் வச்சா. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த கன்னிகை ரொம்ப அருமையா வளர்ந்துட்டு வரா. அந்த கன்னிகையை கண்டு கண்டு அவ்வளவு சந்தோஷப்படுறார் ராஜா. நம்ம இத்தனை வருஷமா நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு நமக்கு இவ்வளவு ஒரு சூட்டிக்கையான ஒரு கன்னிகை நமக்கு வந்தாளே அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த கன்னிகைய அருமையா வளர்த்துண்டு வரான் ராஜா. அவளை வளர்த்துண்டு வரச்சே அவளும் ரொம்ப சூட்டிக்கையா இருக்கா, நல்ல துரு ரொம்ப அறிவாளி. அவளுக்கு விவாக உச்சிதமான வயசும் வந்தது. விவாக உச்சிதமான வயசு வந்ததும் ராஜாவுக்கு ரொம்ப கவலை வந்துடுது. ஏதோ ஒரு சாமானிய கன்னிகையா இருந்தா சரி, போய் யாருக்காவது விவாகம் பண்ணி கொடுக்கலாம்னு சாமான்யமா ஒரு ஸ்வயம்பரம் ஏற்பாடு பண்ணலாம், ஒரு ராஜாக்கள் எப்படி பண்ணுவாளோ பண்ணலாம். ஆனா ராஜாவோ தன்னுடைய கன்னிகைய அருமையா நினைக்கிறார். சூரிய தேவனுடைய அனுகிரகத்தினால பிறந்தவள், அதுவும் சாவித்ரி இவள், இவளுக்கு ஏத்த வரனாக அமையணும். வெறும் அப்படி ஸ்வயம்பரமா ஏற்பாடு பண்ணி இவளுடைய அழகு சீலம் இவளுக்கு நிகர் இவளேதான். இவளுடைய அழகு, இவளுடைய தேஜஸ், இவளுடைய சீலம், இவளுடைய குணம், இதுக்கெல்லாம் எல்லா ராஜகுமாரர்களுக்கும் போட்டி வந்துடும். அப்புறம் ஸ்வயம்பர சபையே போர்க்களம் ஆயிடும். எல்லாரும் ஒருத்தரை அடிச்சுண்டு போர்க்களமாக ஆயிடும் அப்புறம் ஸ்வயம்பர சபையே. இவளை விவாகம் பண்ணிக்க அத்தகைய சாவித்திரிய ஸ்வயம்பரம் பண்றதாக நான் இல்லை அப்படின்னு ராஜா முடிவு பண்ணி, சரி நம்மளே போய் ஒரு வரன் பார்க்கலாமான்னா க்ஷத்ரிய தர்மம் அதுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா அப்படி தானா போய் ஒரு வரன் பார்த்து பேசி முடிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒண்ணு ஸ்வயம்பரமாக ஏற்பாடு பண்ணணும், இல்ல வீரிய சுல்கம் ஏற்பாடு பண்ணணும். அப்படி இருக்க இப்ப நான் எந்த விதமான விவாகத்துக்கு இவள் இப்ப உச்சிதமானவள் அப்படின்னு யோசிச்ச ராஜா, சரி இதுதான் சரி, அவளை திக்விஜயத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. இது நம்ம தமயந்தி கதையிலையும் பார்த்தோம் இல்லையா? அந்த காலத்துல ஸ்திரீகளுக்கு அவ்வளவு சுவாதந்திரியம். அவர்களே திக்விஜயமாக புறப்பட்டு போய் தனக்கு ஏத்த பர்த்தாவை வரிச்சுண்டு வரலாம், அவ்வளவு சுவாதந்திரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அததான் இங்க ராஜா அதை நிறைவேற்றுறான். சாவித்திரியை திக்விஜயம் அனுப்பலாம்னு இருக்கேன். அவளுடைய பராக்கிரமம், அவளே நல்ல வாரியர், நல்ல அவளுக்கு வில்வித்தை எல்லாமும் கத்து கொடுத்துட்டார் ராஜா. அத்தகைய சாவித்ரி திக்விஜயத்துக்காக அவளை அனுப்பிச்சு அவளுக்கு ஏத்த ராஜகுமாரனை அவளே வரிச்சுண்டு வரட்டும் அப்படின்னு முடிவு பண்ண ராஜா, சாவித்ரி அழைச்சுண்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிம்மாசனத்துல அப்படி வீட்டில் இருக்கார் ராஜா. சாவித்ரி தந்தபுரத்துல தன்னுடைய தோழிகளோட விளையாடின்னு இருக்கா. சாவித்ரிய போய் ராஜா உன்னை அழைக்கிறார் அப்படின்ன உடனே சாவித்ரி வந்து தன்னுடைய அப்பாவை நமஸ்கரிச்சு அபிவாத்தியம் சொல்றா தன்னுடைய தகப்பனாருக்கு. சா அபிவாத்ய பிதுஹு பாதௌ ஷேபாஹா பூர்வம் நிவேத்ய ச கிருதாஞ்சலிஹி வராரோஹா நிருபதேஹே பார்ஷ்வமாஸ்திதா. சா அபிவாத்ய பிதுஹு பாதௌ, பிதுஹு பாதவ் தன்னுடைய பிதாவுடைய பாதத்தை தொட்டு அபிவாத்தியம் சொல்றாள் சாவித்ரி, வணங்குறாள். பிறகு தகப்பனார் தன்னுடைய கன்னிகையை பார்த்து அப்படியே ரொம்ப அவள் சாவித்திரிய பாக்கறச்சேலாம் அவருடைய முகம் பிரகாசமாகும். சாவித்திரிய பார்த்த உடனே ஒரு பூரிப்படைஞ்ச அவளுடைய தகப்பனார், சாவித்ரி நீ போய் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வா, அலங்காரம் பண்ணிட்டு வாயே சொல்றேன். ஏன் என்ன விஷயம்ப்பா? ஏற்கனவே நான் நல்ல அலங்காரத்தோட தானே இருக்கேன், இன்னும் என்ன அலங்காரம்? இல்ல பரவாயில்ல, இன்னும் நிறைய விசேஷ உனக்கு வஸ்திரங்கள் பூஷணங்கள்லாம் நான் கொடுத்து அனுப்பியிருக்கேன் உன்னுடைய சேட்டிகள்கிட்ட, நீ போய் அலங்காரம் பண்ணிட்டு வா, என்ன விஷயம்னு சொல்றேன் அப்படின்னதும் சாவித்ரிக்கு தன்னுடைய சேட்டிகள்லாம் சேர்ந்து அலங்காரம் பண்ணிவிட அவள் வந்து நிக்கிறாள் மறுபடியும் தகப்பனாருடைய எதிரில. என்ன விஷயம்ப்பா? அலங்காரம் பண்ணிட்டேன் சொல்லுங்க. நீ புறப்பட்டு திக்விஜயத்துக்கு போகணுமா? திக்விஜயமா? யாரோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாள் சாவித்ரி. ஏன்னா அவளே வில்வித்தையில சிறந்த பயிற்சி பெற்றிருக்காள் இல்லையா? அதனால உடனே எடுத்துன்னு வா என்னுடைய தனுச அப்படிங்கிற. யாரோட யுத்தம் போகணும் அப்படின்னு சாவித்ரி கேட்டதும், யுத்தம் இல்லமா, யுத்த திக்விஜயத்துக்காக நான் உன்னை அனுப்பல, உன்னுடைய மனசுக்கு பிடிச்ச வரனை நீயே தேர்ந்தெடுத்துக்கணும், அதனால உன்னை திக்விஜயத்துக்கு அனுப்பலாம்னு இருக்கேன். அப்படியா? அப்படியாகில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சாவித்ரி கேட்கிறா. நீ புறப்பட்டு திக்விஜயமாக ஒவ்வொரு தேசமாக போகணும், அந்த ஒவ்வொரு ராஜகுமாரனையோ இல்ல ராஜாவையோ நீ சந்திக்கணும், சந்திச்சு அவளோட பேசு, சம்பாஷணை பண்ணு, உனக்கு யார பிடிச்சிருக்கோ அந்த ராஜகுமாரனை கையோட கூட்டுண்டு வா,
கூட்டின் வந்து என் எதிரில வந்து நிறுத்து, உங்க 2 பேருக்கும் விவாகத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அந்த ராஜகுமாரனும் விரும்பினான்னா உங்க 2 பேருடைய விவாகத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், திக்விஜயத்துக்கு புறப்படு அப்படின்னு. உடனே அப்படியாக புறப்படுறேன் அப்படின்னுட்டாள் சாவித்ரி. கிளம்புறேன், திக்விஜயத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு ஒத்துண்டாளே தவிர, ஆனா அவள் மனசுல என்ன தோன்றது, இது என்ன ஒவ்வொரு தேசத்துக்கா போய் ஒவ்வொரு ராஜகுமாரனையா பார்த்து அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதாவது, யார மனசுக்கு பிடிச்சிருக்கோ உடனே தேர்ந்தெடுத்துட வேண்டியதுதான். இப்படி ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து அப்புறம் யோசிச்சு தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் கூடாது அப்படின்னு மனசுல நினைச்ச சாவித்ரி தன்னுடைய ரதத்துல ஏறி கம்பீரமா உட்காண்டாள். சாவித்ரிக்கு தேவையான சைன்யங்கள்லாம் கூட வருது. ஏன்னா ராஜகுமாரியாச்சே, புறப்பட்டு திக்விஜயத்துக்காக போறா. இப்படி திக்விஜயத்துக்கு போறச்சு அவளை தனியா அனுப்பிட முடியுமான்னு கூட ஏராளமான சைன்யத்தெல்லாம் ராஜா கூட அனுப்பிச்சான். அவளுக்கு காவலுக்காக அனுப்பிச்சு பிறகு ராஜா இங்க உட்காண்டிருக்கான் சந்தோஷமா. சாவித்ரி ஒரு ராஜகுமாரன் அழைச்சிட்டு வருவா அப்படிங்கிற நம்பிக்கையில உட்காண்டிருக்கான். சாவித்ரி திக்விஜயத்துக்கு போன சாவித்ரி இந்த தேசத்தினுடைய கோட்டையை தாண்டினா. கோட்டையை தாண்டி இப்படி அந்தண்ட பக்கம் ஒரு வனம் வந்தது. அந்த வனம் வழியாகத்தான் போகணும். இப்ப போய் அந்த வனத்தை தாண்டி தான் மேற்கொண்டு பல தேசங்களுக்கு போகணும். போய் அவ ராஜகுமாரர்களை சந்திக்கணும். அப்படி இருக்க அந்த வனப்பிரதேசம் வந்ததும் அவளுடைய சைன்யம் பூரா கூட வந்திருக்கு இல்லையா. ஏன்னா ராஜகுமாரினா கூட வரணும். ஏன்னா சாமான்யமா ஒரு ராஜகுமாரி அப்படி தனியா அனுப்பிட முடியாது. அதனால ஏராளமான சைன்யங்கள் கூட வந்திருக்கு. அதனால சைன்யத்துக்கெல்லாம் கொஞ்சம் சோர்வு வந்துடுத்து. ராஜகுமாரிய பார்த்து ஒரு காவலன் வந்து கேட்கிறான், ராஜகுமாரி எங்க எல்லாருக்கும் ஒரு 5 நிமிஷம் அவகாசம் வேணும், தாகசாந்தி பண்ணிக்கணும் அப்படின்னு. உடனே சாவித்ரி ரதத்தை நிறுத்துங்கள்னு உத்தரவு போட்ட உடனே எல்லாரும் அங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, எல்லாரும் தாகசாந்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சாவித்ரி உத்தரவு போட்டுட்டு அவள் தன் ரதத்திலேயே நல்ல கால் மேல கால் போட்டுன்னு கம்பீரமா உட்காண்டிருக்காள் சாவித்ரி. சாவித்ரிக்கு தேவையான தாகசாந்தி எல்லாம் காவலர்களை கொண்டு கொடுத்தார்கள். அவளும் இப்படி இந்த வனத்தை இப்படி நோட்டம் விடுறாள், இப்படி சுத்தி பாக்குறாள். இப்படி அவள் வனத்தை சுத்தி பார்த்துட்டே இருக்கறச்சே அங்க யாரோ ஒருத்தன் விறகு வெட்டின்னு இருக்கான். அந்த வனத்துல மரத்துக்கிட்ட நின்று சொல்லி எல்லாம் பொறுக்கிண்டு விறகு வெட்டின்னு இருக்கான். யாருன்னு இப்படி திரும்பி பார்க்கிறாள். அவன் இப்படி திருப்பி தன் முகத்தை இப்படி தூக்கின உடனே அவன் இவளை நோட் பண்ணல. சாவித்ரிய அவன் பார்க்கல, ஆனா இவள் அவனை பார்த்துட்டான். அவனை பார்த்த உடனே தன்னுடைய மனசை அப்படியே பறி கொடுத்துட்டாள். அவனை பார்த்ததும் ஏதோ ஒரு சாமான்யமா விறகு வெற்றவன் போல தெரியல. அவனுடைய புஜங்கள், அவனுடைய தேஜஸ் இதெல்லாம் பார்த்தா அவனும் ஒரு க்ஷத்ரிய ராஜகுமாரன் போல தெரியறது. ஆனால் அவனும் விறகு வெட்டின்னு இருக்கான், சாமானிய உடைகள் தான் உடுத்தின்னு இருக்கான். இவன் யாருன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய ஒரு காவலர்கள்ல ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு சேவகனை அழைச்சு, அங்க ஒருத்தர் நிக்கிறாரே அவர் யாரு என்னன்னு விசாரிச்சுண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் போய் விசாரிச்சார்கள். விசாரிச்சுட்டு வந்து சாவித்ரிட்ட அவன் பெயர் சத்யவானா அப்படின்னு அவன் யாரு என்னங்கிறத தான் விசாரிச்சதெல்லாம் சாவித்ரிக்கு சொல்லிட்டார்கள். சொன்ன உடனே காவலர்கள்லாம் தயாராகி இனிமேல் கொண்டு கிளம்பலாம் அப்படின்னு உடனே சாவித்ரி நிறுத்துங்கள், ரதத்தை திருப்புங்கள்ட்டான். ரதத்தை திருப்பி நேர நம்முடைய தேசத்துக்கே போங்கள், மகாராஜா முன்னாடி என்னை கூட்டுண்டு போங்கள் அப்படின்னு சொன்னதும் ஏன் ராஜபுத்திரி வேண்டாமா, திக்விஜயம் வேண்டாமா? வேண்டாம், மகாராஜா திக்விஜயம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சாரே, பரவாயில்ல திரும்புங்கள். ஏன் திக்விஜயமே வேண்டாமா? போகிறதாக இல்லையா? நான் திக்விஜயம் பண்ணியாச்சு, நான் ராஜகுமாரனை வரிச்சாச்சு, திரும்புங்கள் அப்படின்னு சொன்ன உடனே காவலர்கள்லாம் ரதத்தை திருப்பிட்டார்கள். திருப்பி நேர அது மறுபடியும் மதுர தேசத்துக்கே போயிடுத்து. போனவள் உடனே திரும்ப வந்துட்டாள். எதிர்பார்க்கவே இல்லை ராஜா. இப்பதான் கிளம்பினா அவ வரத்துக்கு இன்னும் மாச கணக்கு கூட ஆகலாம். ஏன்னா பாரத தேசம் பூரா திக்விஜயம் பண்ணிட்டு வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும், அதுவும் அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவன் ஒருத்தன் அமையறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்த ராஜா இப்படி போனவள் உடனே சாயங்காலத்துக்குள்ள திரும்பி வந்த உடனே அந்த ராஜாவுக்கு குரு நாரதரும் கூட உட்காண்டிருக்கிற சமயத்துல சில சேவகர்கள்லாம் வந்து சொல்றா, ராஜன்னு ஜெயா விஜயீபவா ராஜபுத்திரி வந்துட்டா, ராஜகுமாரி வந்துட்டா, அவள் வரிச்சுட்டாளாம் ராஜகுமாரன். அப்படியா? கூட்டின்னு வராளா? கூட்டின்னு வராளா அப்படின்னு. கூட்டின்னு வரல, அவள் யாருங்கிறது எங்களுக்கும் தெரியல, ஆனா வரிச்சுட்டேன் திரும்புங்கள்னு சொல்லிட்டான். அதனால நாங்க திரும்பிட்டோம், நாங்க எந்த தேசத்துக்குமே போல, இந்த வனப்பிரதேசமே நாங்கள் இன்னும் தாண்டறதுக்குள்ள நான் வரிச்சாச்சுன்னு சொல்லிட்டான் ராஜகுமாரி. அதனால நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னதும் சாவித்ரி இதனுடைய சேவகர்கள்லாம் அவளுக்கு சாமரம் போட உள்ள வராள். சாவித்ரி வந்து தன்னுடைய தகப்பனாரை நமஸ்கரிக்கிறா. கூட நாரதரும் இருக்கிறதுனால நாரதரையும் விழுந்து நமஸ்கரிச்சாள்.
நமஸ்கரிச்சு பிறகு கேக்குறார், என்ன சாவித்ரி கிளம்பின உடனே திரும்ப வந்துட்டியே, நீ வரிச்சாச்சுன்னு சொல்றாளே எல்லாரும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் நாரதரையும் நமஸ்கரிச்ச உடனே, நாரதர் இது வரைக்கும் பார்த்தது இல்ல சாவித்ரிய, கேள்விப்பட்டிருக்கார் ஆனா பார்த்தது இல்ல. நாரதர் கேட்கிறார் ராஜா கிட்ட, அஸ்வபதி மகாராஜன்ட்ட, குழந்தை யாரு, கன்னிகை யாரு அப்படின்னு கேட்டது, என்னுடைய கன்னிகை தான், என்னுடைய ரொம்ப உயிரான கன்னிகை சாவித்ரி. சரி குழந்தை எங்க போயிட்டு வராள் அப்படின்னு, திக்விஜயத்துக்காக அனுப்பிச்சேன், அவளுக்கு ஏத்த வரனை வரிச்சுண்டு வரும்படி சொன்னேன், நீ கார்த்தாலதான் கிளம்பினா சாயங்காலத்துக்குள்ள வந்து நிக்கிறாளே, அப்படியா, அப்படிதான் வரிச்சாச்சுன்னு சொல்றாளேப்பா, அப்படின்னு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுடுத்து வந்துட்டா. ஏமா சாவித்ரி வரிச்சிட்டியா, திக்விஜயம் போனியே, உனக்கு ஏத்த பர்த்தாவை வரிச்சிட்டியா? வரிச்சுட்டேன். வரிச்சாச்சு அப்படின்னா யார வரிச்ச, எந்த தேசத்து ராஜகுமாரன் உன்னை விவாகம் பண்ணிக்க போற அந்த அதிர்ஷ்டக்காரன், எந்த தேசத்து ராஜகுமாரனை வரிச்ச அப்படின்னு கேட்டதும் சாவித்ரி சொல்றாள், ஆசி சால்வேஷு தர்மாத்மா க்ஷத்ரியஹ பிருத்திவீபதிஹி த்யுமத்சேன இதி க்யாதஹ பச்சாச்சாதோ பபூவஹ வினஷ்ட சக்ஷுச்சஸ்ய பாலபுத்ரஸ்ய தீமதஹ. அதாவது சாவித்ரி சொல்றாள், நல்ல தர்மாத்மா, க்ஷத்ரிய குலத்துல வந்தவர், பிருத்திவிபதிஹி, இந்த பிருத்திவியே ஆள வல்லமை உடைய ஒருத்தர், தியுமத்சேனர்னு பெயர். தியுமத்சேன இதி க்யாதஹ, தியுமத்சேனர். அந்த தியுமத்சேனரை பத்தி நான் கேள்விப்பட்டேன், விசாரிச்சேன், நான் வனத்துக்கு போனேன் இல்லையா, அங்கேயே எனக்கான வேலை முடிஞ்சு போச்சு. தியுமத்சேனர் அப்படிங்கிற அவர் ராஜாவா இருந்தவர் தான். அந்த தியுமத்சேனருடைய புத்திரன், அவன் பெயர் சத்யவான், அவரை தான் வரிச்சேன். தஸ்ய புத்ரஹா புரே ஜாதஹா சம்விருத்தஸ்ய தபோவனே, அந்த வனத்துல தபஸ்வி போல இருக்கார், ஆனாலும் அவருடைய ரூபம், அவருடைய சௌந்தர்யம், அவருடைய துருதுருப்பு இதெல்லாம் பார்த்து அவர்தான் நம்முடைய பர்த்தான்னு நான் வரிச்சுட்டேன். சத்யவானனு ரூபோ மே பர்த்தேதி மனசாவிருதஹ. இப்படி சாவித்ரி சொன்னதும் நாரதர் கேட்கிறார், யாருமா சொன்ன, யாரு, தியுமத்சேனருடைய பிள்ளையா, சத்யவானா அப்படின்னு தான். ஆமா சத்யவான், தியுமத்சேனருடைய புத்திரன். நான் விசாரிக்க சொன்னேன், அவருக்கு தெரியாது, நான் அவர் இடத்துல நான் போய் இன்னும் பேசல, ஆனா நான் காவலர்கள் எல்லாம் நான் போய் விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சுட்டு வந்தா தியுமத்சேனருடைய புத்திரன் சத்யவான் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அவரை தான் வரிச்சிருக்கேன். மறுபடியும் கேட்கிறேன், நாரதர் கேட்கிறார், யார வரிச்ச, சத்யவானையா? ஆமா சத்யவான. ஹந்தோ, ஐயோ அப்படின்னார். அதாவது சமஸ்கிருதத்துல அஹோ, அஹோன்னு அர்த்தம். ஐயோ அப்படின்னார் நாரதர். எடுத்த உடனே ஐயோவா, ஒரு நல்ல விஷயம் பேசுறோம், மகரிஷி என்ன ஐயோன்னு சொல்றாரே அப்படின்னு பார்த்தா நாரதர் சொல்றார், நான் என்னன்னு சொல்லுவேன், என்ன பாபம் பண்ணியோமா சாவித்ரி, அவனை வரிச்சேன்னு சொல்றியே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, அஹோ பத மஹத்மாபம் சாவித்ரியா நிருபதே கிருதம் அஜானந்த்யா யதனயா குணவான் சத்யவான் விருதஹ. அஹோ பஹ மஹத்மாபம், அஹோ, அஹோனா ஐயோ, என்ன பாபம் பண்ணியோ, அஹோ பத மஹத் பாபம் சாவித்ரியா நிருபதே கிருதம். இப்படி சொன்னதும் ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. அஸ்வபதி மகாராஜன் கேட்கிறான், ஏன் மகரிஷி இப்படி எல்லாம் சொல்றேன், குழந்தை ஒரு நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கா, அவள் நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கறச்சே இப்படி ஐயோன்னு தலையில கை வச்சுக்கிறேளே, இப்படி அபசகுணமா பேசுறேளே, என்ன பாபம் பண்ணிருக்கா என் கன்னிக்கைன்னு சொல்றேளே, ஏன் நான் அவளை எவ்வளவு அருமையா நான் அவளை லாலனை பண்ணிட்டு இருக்கேன், அப்படி பார்த்து என் கன்னிக்கைய சொல்றேளே, ஏன் மகரிஷே இப்படி எல்லாம் என் மனசை போட்டு உடைக்கிறேள் அப்படின்னு ராஜா கேட்டதும், நான் என்னன்னு சொல்லுவேன், உன் கன்னிக்கை பின்ன அப்படிப்பட்ட ஒரு வரனை தேர்ந்தெடுத்துன்னு வந்தா நான் பின்ன என்ன சொல்ல முடியும், ஏன் அந்த சத்யவானுக்கு என்ன குறைச்சல், ஏன் இவள் தேர்ந்தெடுத்த வரனுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னதும் சாவித்ரி சொல்றாள், அத நானே சொல்றேன்ப்பா, அவளுக்கு ராஜ்யம் எல்லாம் இல்ல, இப்ப நஷ்டம் ஆயிடுத்து. ஏன்னா தியுமத்சேனர் மகாராஜா ஏதோ சூதாட்டத்துல ராஜ்யத்தெல்லாம் இழந்துட்டாராம். ராஜ்யத்தெல்லாம் இழந்து இப்ப ஏதோ காட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கா.
காட்டுல ஏதோ ஆபத்து தர்மம் ஒரு சின்ன வேத பாடசாலை அமைச்சுண்டு, ஏன்னா அவர்களுடைய வருவாய்க்கு வேற என்ன பண்றது, நல்ல வேத பாடசாலை ஒண்ணு அமைச்சுண்டு ராஜாவே வேதம் எல்லாம் சொல்லி கொடுத்துண்டு சத்தியவான் அப்பப்ப காட்டுக்கு போய் விறகெல்லாம் பொறுக்கின்னு இருக்கார். அவ கஷ்ட திசையில இருக்கா, அதனால மகரிஷி சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொன்னார்னு நினைக்கிறேன். அது பரவாயில்ல, அவளும் ராஜாக்களா இருந்தவர்கள் தானே, ஏதோ சிரம திசை இப்ப கஷ்டப்படுறா, அதுக்காக அவர்கள் ராஜா இல்லைன்னு ஆயிடுமா, கஷத்திரிய வம்சத்துல வரலன்னு ஆயிடுமா, அவர் தான் ராஜகுமாரன் இல்லைன்னு ஆயிடுமா, அதனால நான் அவரை விவாகம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல அப்படின்னு சாவித்திரி சொன்னதும், அதெல்லாம் இல்லம்மா, அர்த்தம்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அத பத்தியே நான் யோசிக்கல. சத்தியவான் நல்ல குணவான், அவனுக்கு ஈடு அவன்தான், அவன் ரொம்ப நல்ல பையன், குணவான் சத்யவான் அப்படி சொன்னதும், அவ்வளவு குணவான்னா பின்ன ஏன் மகரிஷி இப்படி பேசுறேன், பின்ன எதுக்கு ஐயோன்னு சொல்றேன், தான் சொத்து சுகம் பத்தி எனக்கு லட்சியம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சாவித்திரி சொன்னதும், எல்லாம் சரிதான். சத்யம் வதஸ்ய பிதா சத்யம் மாதா பிரபாஷதே ததாஸ்ய பிராமணாச்சக்ருஹு நாமைதத் சத்யவானிஹி. அந்த சத்தியவான் நல்ல குணவான்னு நான் சொன்னேன். அதை தாண்டி அவன் சத்தியசீலன், தர்மிஷ்டன், மாத்ரு பித்ரு பக்தி உடையவன். அது தவிர எல்லாரையும் சமமா நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஹியூமானிட்டி கூடிய ஒரு ஆள், நல்ல குணவான். இத்தகைய ஒரு வரனை எந்த கன்னிகையா இருந்தாலும் விவாகம் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பா. ஆனாலும் சத்தியவான் உனக்கு ஏத்த வரன் இல்லை. இவ்வளவெல்லாம் சொல்றேன், மகாராஜா கேட்கிறான், இவ்வளவெல்லாம் சொல்றேன், நீங்க சத்தியவான் நல்ல குணவான், அவனை போல ஒரு பையன் கிடையாது அப்படின்லாம் சொல்றேன். சொல்லிட்டு ஒரு கூடவே அவன் உனக்கு ஏத்த வரன் இல்லைங்கிறதையும் சொல்றேன். ஏன் மகரிஷே? அஸ்வபதி மகாராஜன் சொல்றான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப என்ன அவளுக்கு சொத்து சுகம் போயிடுது அவ்வளவுதானே, ஆனா எனக்கு என்னுடைய கன்னிகையினுடைய விருப்பம் தான் முக்கியம். அதனால சத்தியவான் எப்ப எனக்கு மாப்பிள்ளையா, எனக்கு ஜாமாத்தாவா ஆறாரோ, இனி அவரை நான் இங்கேயே கூட்டின்னு வந்து என்னுடைய ராஜ்யத்துக்கு கூட்டின்னு வந்து நான் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாக்கி என்னுடைய பொண்ணை நான் ராணி ஆக்கிடுவேன். சொத்து சுகம் ஒரு பெரிய விஷயமா? ஏன்னா நம்ம இடத்துல சொத்து இருக்கு, அவள் இடத்துல இல்ல, அவ்வளவுதானே. அதனால அதை சமத்துவம் படுத்துவோம். அத்தகைய சத்தியவான இங்க அழைச்சிட்டு வந்து நம்ம வாழ வைப்போம். எனக்கு என்னுடைய சாவித்ரி, என் கன்னிகை சாவித்ரியினுடைய விருப்பம் தான் முக்கியம், அவளுடைய சந்தோஷம் தான் எனக்கு லட்சியம். அவள் சந்தோஷமா இருக்கணும். அவள் எப்போ மனசுல அவன் தான் தீர்மானம் பண்ணிட்டு வந்துட்டாளோ அவள் சந்தோஷத்தை நாம் கெடுக்க கூடாது. அதனால சாவித்ரிக்கு ஏத்த வரனாக சத்தியவான் இருப்பானாகில் அவனை விவாகம் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு அஸ்வபதி மகாராஜன் சொன்னதும், பிறகு நாரதரடி, என்னப்பா நீங்கள் திரும்ப திரும்ப அர்த்தத்தை பத்தியே பேசின்னு இருக்கேளே, சொத்தை பத்தியே பேசின்னு இருக்கேளே, நான் வேற ஒரு விஷயம் எப்படி சொல்றதுன்னு புரியாம திகைச்சு போறேன். சரி சொல்றேன். அந்த அத்தகைய குணவான் சத்தியவானுக்கு ஒரு தோஷம் இருக்கு, அவன் ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு. அப்படியா? என்ன தோஷம்? என்ன தோஷம், என்ன ஆயிடுத்து அப்படின்னா, ஏகோ தோஷஸ்தி நான்யோஸ்ய சோத்ய பிரபிருதி சத்யவான் சம்வத்சரேண க்ஷீணாயுஹு தேஹன்யாசம் கரிஷ்யதி. சம்வத்சரேண க்ஷீணாயுஹு, ஆயுஹு ஆயஸ் இருக்க வேண்டாமா? முதல்ல ஒருவனுக்கு ஆயசு இருந்தா தானே உன் கன்னிக்கை நீ வாழ வைப்ப. அவனுக்கு ஆயசே இல்லைன்னா அவன் கூட போய் உன் கன்னிக்கை வாழ்ந்து என்ன பண்ண போறாள்? தீர்காயுசா இருக்க வேண்டாமோ? தீர்காயுசுங்கிறது இல்லைன்னா கூட ஒரு அல்பாயுசாவது இருக்க வேண்டாமோ? ஆயுசே இல்ல. சம்வத்சரம்னா ஒரு வருஷம். இன்னிலேந்து அந்த சத்தியவானுக்கு ஒரு வருஷம் தான் ஆயுசு. ஒரு வருஷம் கழிச்சு அவன் போயிடவே போறான். சம்வத்சரேண க்ஷீணமாயுஹு தேஹன்யாசம் கரிஷ்யதி. இன்னிலேந்து ஒரு சம்வத்சரம், ஒரு வருஷம் கழிச்சு அவன் போயே சேர்ந்துட போறான். அவனுக்கு தகன காரியமே முடிஞ்சிடும் அடுத்த வருஷம். அப்படி இருக்க போற சத்தியவானுக்கு போய் அவனை வரிச்சுட்டு வந்திருக்கேன் உன் கன்னிக்க சொல்றா, அத சரி சரின்னு நான் எப்படி கேட்டுக்க முடியும்? எனக்கு தெரியுமே அவனுடைய ஆயுசு எத்தகையதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் அப்படின்னு உடனே ராஜா பயந்து போயிட்டார். ராஜா அஸ்வபதி மகாராஜனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அப்படி வெலவெலுத்து போயிட்டார். உடனே சாவித்ரிய பார்த்து சொல்றார், சாவித்ரி ஏஹிரா சாவித்ரி கச்சஸ்வ அன்யம் வரய சோப
शोभने तस्य दोषो महानेको गुणनाम क्रम्य च स्थितः. உடனே சாவித்திரிய பார்த்து சொல்றார், ஏஹி சாவித்ரி கச்சஸ்வ, ஏஹி சாவித்ரி கச்சஸ்வ அந்யம் வரய சோபனே. அந்யம் வரைய, வேற வரன பாத்துக்கோ. அந்யம் வரைய சோபனே. சத்தியவான், நல்ல குணவான், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப உத்தமன் எல்லாம் ரிஷி சொல்றார். ஆனா ஆயுசுமா, ஆயுசுங்கிறது முக்கியம் இல்லையா? ஆயுசே இல்லாதவன் கூட போய் எப்படி வாழ முடியும்? அப்படி மகரிஷி சொன்ன பிறகு நம்ம எப்படி நம்மளா தெரிஞ்சு போய் விழறதான்னு. அதனால நீ இப்பவே திக்விஜயத்துக்காக தானே போயிட்டு வந்திருக்க, நீ தயாரா தானே இருக்க, வேணா அப்படியே கிளம்பு. மறுபடி கிளம்பி போய் அந்த வனப்பிரதேசம் பக்கம் போகாத, வேற வழியாக போய் வேற தேசத்துக்கு போய் வேற எந்த ராஜகுமாரனையாவது வரிச்சுண்டு வா, நம்ம விவாகம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. உடனே என்னப்பா சாவித்ரி கேக்குறாள், என்னப்பா இது, நான் அவர் தான் என்னுடைய பர்த்தான்னு வரிச்ச பிறகு இப்ப போய் வேற ஒரு ராஜகுமாரனை வரிச்சுக்கோன்னு சொல்றேன், இது எந்த விதத்துல இது உச்சிதம் இல்லம்மா? அவனுக்கு ஆயுசு இல்லையாமேமா, ஆயுசு இல்லையே, அப்படி இருக்கிறவன எப்படி நான் விவாகம் பண்ணி வைக்க முடியும் உனக்கு அப்படின்னதும், இருக்கட்டுமே, தீர்காயுசாதான் இருக்கட்டும் இல்ல அல்பாயுசாதான் இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. தீர்காயுரதவா அல்பாயுஹு சுகுணோ ந நிர்குணோபி வா. தீர்காயுசாதான் இருக்கட்டும், அல்பாயுசாதான் இருக்கட்டும், நல்ல குணமானா இருக்கட்டும் இல்ல குணமே இல்லாதவனாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா எனக்கு சத்தியவான் தான் பர்த்தா. தீர்காயுரதவா அல்பாயுஹுவா. தீர்காயுசா இருக்கட்டும் அல்பாயுசா இருக்கட்டும், சகுணோ நிர்குணோபி, நல்ல குணவானா இருக்கட்டும் இல்ல குணமே இல்லாதவனாக கூட இருக்கட்டுமே, ஆனால் நான் மனசுல எப்போ அவன் தான் என்னுடைய பர்த்தான்னு வரிச்ச பிறகு இனி அடுத்த தேசத்துக்கு போய் அடுத்த ராஜகுமாரனை பாருன்னு சொன்னா நான் எப்படி பாப்பேன்? சக்ருத் விருத்தோ மயா பர்த்தா ந த்விதீயம் விருணோம்யஹம். மயா பர்த்தா, அவர் என்னுடைய பர்த்தான்னு ஆயிட்டார், ஆன பிறகு ந த்விதீயம் விருணோம்யஹம், இனி த்விதீயம், இனி அடுத்தவன்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ந த்விதீயம் விருணோம்யஹம். இப்படி சாவித்திரி சொன்னது ராஜா மேற்கொண்டு சொல்றார், இல்லம்மா நீ ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ பேசுற, நீ கொஞ்ச நாள் வேணா போய் ஓய்வெடு. நான் இனி கல்யாண பேச்ச நான் எந்த நேரத்துல உனக்கு ஆரம்பிச்சேனோ சரியில்லை, நீ போய் கொஞ்ச நாள் ஓய்வெடு, கொஞ்ச நாட்கள் இதெல்லாம் மறந்துடு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உனக்கு எப்படி வேணுமோ நான் அப்படி விவாகம் நான் ஏற்பாடு பண்றேன், இப்ப இதை பத்தி பேச வேண்டாம், நீ போயிடு அப்படின்னு சொன்னது. நீ போய் அந்தப்புறத்துக்கு போய் தோழிகள்லாம் இருப்பா, அவளோட இருந்து நீ ஓய்வெடு அப்படின்னு ராஜா சொன்னது. இல்லப்பா, இனி எத்தனை நாள் கழிச்சு வந்து நீங்கள் கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். எத்தனை நாள் கழிச்சு வாங்கும் வந்து, நீ எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும், நத்விதீயம் அப்படின்னு நான் என் மனசுல வச்சுட்டேன். இனி வேற ஒருவன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. எனக்கு விவாகம்னு பண்ணி கொடுக்கறதா இருந்தா சத்தியவானோட பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு விவாகமே வேண்டாம். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? வேற வரன் நான் உனக்கு பாக்குறேம்மா, வேண்டாங்கிற. ஆயுசு இல்லையே பரவாயில்ல, ஒரு நாள் வாழ்ந்தா கூட நான் அது அவரோட தான் வாழ்வேன். ஏன் அவர் நாளைக்கு போயிடுவார்னு சொல்லு, அடுத்த வாரம் போயிடுவார்னு சொல்லு, இல்ல நாளைக்கு போயிடுவார்னு சொல்லு, ஆனாலும் நான் அவரை தான் விவாகம் பண்ணிப்பேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் என் மனசுக்கு பிடிச்ச ஒருவனோட வாழணுமா, இல்ல 1000 நாட்கள் வந்து 1,00,000 வருஷம் எனக்கு இருந்தாலும் எனக்கு மனசுக்கு உகப்பில்லாத ஒருவனோட வாழணுமா? என் மனசுக்கு பிடிச்ச பிறகு வாழ்ந்தாலும் ஒரு நாளாக இருந்தாலும் அது அவரோட வாழணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். அதனால நான் சும்மா இருந்த என்ன திக்விஜயத்துக்கு போன நீங்கள் தானே அனுப்பிச்ச பிறகு நான் வரிச்சுண்டு வந்துட்டேன்னு சொன்ன பிறகு பண்ணி வைக்கிறது தானே உச்சிதம், அது ஏன் மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னதும், மகரிஷே நான் என்ன பண்ணுவேன், கன்னிகையை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனாலும் ஆயுசு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கும் என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது, அப்படி நான் விவாகம் பண்ணி வைக்க முடியும், நீங்களாவது எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு நாரதர்கிட்டயே கேட்கிறார் மகாராஜா. நாரதர் சொல்றார், சந்தோஷமா பண்ணி வைப்பா, சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வையேன் பாப்போம். பண்ணி வையே பாப்போங்கிறதுக்கு இது என்ன விளையாட்டா சுவாமி? சாவித்ரி நீயும் விளையாடாதமா, உன் விளையாட்டுக்கு இது நேரம் இல்ல அப்படின்னதும் சாவித்ரி சொல்றா, நீங்கள் தான்ப்பா விளையாடுறேன்,
விளையாடுறது நீங்க தான். நீங்களா நினைச்சு என்ன வரன் பார்த்துட்டு வான்னு சொன்னேன். பார்த்துன்னு வந்த பிறகு வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசா நிச்சயம் கிருத்வா ததோ வாசாபிதீயதே. இனி மனசனாலையும் வாக்குனாலையும் கூட நான் வேற ஒருவனுக்கு உரியவளாக முடியாது. நான் சத்தியவானுக்கு தான் சொந்தம், சத்தியவானுக்கு தான் நான் உரியவள் அப்படின்னு சாவித்திரி ரொம்ப திடமா இருக்கா. இத பார்த்ததும் நாரதர் சொல்றார், அஸ்வபதி நீ பயப்படாத, ஒரு பிரச்சனையும் ஆகாது, நீ பயப்படாத. சாவித்ரி சத்தியவான ரட்சிப்பா. அவளுடைய இவ்வளவு திடமா இருக்கா இல்லையா, இந்த பதிவிரதாத்வம் அவனை ரட்சிக்கும், அவனை காப்பாத்தும். அதனால நீ தைரியமா விவாகத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நான் இருக்கேன், உன்னுடைய குரு நான் இருக்கேன், தைரியமா ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே குரு வாக்கியம், நம்ம ஆச்சாரியன் வாக்கியம், குரு வாக்கியம். அதனால அதை பிரமாணமாக எடுத்துட்டார் அஸ்வபதி மகாராஜன். சரி மகரிஷே, நீங்கள் என்னுடைய குரு, நீங்கள் சொல்றேன், உங்களுடைய அனுகிரகத்தினால நடந்தா நிச்சயம் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத நான் நம்புறேன். சாவித்ரி நீ கண்ணை தொடச்சுக்கோ, அழாத, நீ போய் சந்தோஷமா இரு. நான் போய் அந்த தியுமத்சேனர், அந்த ராஜா தியுமத்சேனரை போய் பார்த்து சம்பந்தம் பேசி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு தகப்பனார் கிளம்பிட்டார், புறப்பட்டுட்டார். தன்னுடைய பத்தினி மாளவியும் முன்னிட்டு கையில ஏராளமான சீர்சனத்தை எல்லாம் கையில எடுத்துட்டார். நல்ல வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம், பூ, பழம் எல்லாம் கையில எடுத்துட்டு இந்த வனப்பிரதேசமாக ராஜா வரார். இவர்கள் எங்கேயோ ஒரு குடிசை போட்டு இருக்கார்கள். சத்யவானுடைய தாயார் தகப்பனார், அவ ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது, அதுவும் ஒரு பிரச்சனை. வர கண்ணு தெரியாத தாயார் தகப்பனார், தியுமத்சேனருக்கும் கண்ணு தெரியாது, அவருடைய பத்தினிக்கும் கண்ணு தெரியாம போயிடுது. அவ ரெண்டு பேரும் எங்கேன்னு தேடிண்டு அஸ்வபதி மகாராஜனும் ராணியுமாக வர, ராஜா வரார் அப்படின்னு உடனே வாத்தியங்கள்லாம் முழங்குறது, கொட்டு முரசெல்லாம் கேட்கறது. என்ன நம்முடைய குடிசை வாசல்ல ஏதோ கொட்டு முரசெல்லாம் கேட்கறதே, சத்யவான் என்னப்பா, என்ன யார் வந்திருக்கா போய் பாரு அப்படின்னு தன்னுடைய தாயார் தகப்பனார் சொன்னதும் சத்யவான் வாசல்ல வந்து பாக்குறான். யாரோ ஒரு ராஜா வரார் போல இருக்குப்பா, இந்த வழியா போவார் போல இருக்கு அப்படின்னு சொல்றான் சத்யவான். ஆனா அந்த ரதம் நேர சத்யவானுடைய குடிசை கிட்ட வருது. இந்த குடிசை கிட்ட வந்து நிக்கிறது. ராஜா நம்முடைய குடிசைக்கு தான் வந்திருக்கார் அப்படிங்கிறார் சத்யவான். அங்கேருந்து ராஜா இறங்குறார், அஸ்வபதி மகாராஜன் இறங்குறார், மாளவி மகாராணி இறங்குறார். ரெண்டு பேருமாக கையில ஏராளமான சீர்சனத்தைய கையில எடுத்துண்டு, தியுமத்சேனருடைய கிரகம் இதுதானே அப்படின்னு கேட்கிறார் ராஜா. ஆமா இதுதான் அப்படின்னதும், யார் தியுமத்சேனர் அப்படின்னு இப்படி பார்த்த உடனே அது என்ன பெரிய மாளிகையான்னு இருக்கிறது, ஒரு சின்ன குடிசை, அங்க உட்காண்டிருக்கார் தியுமத்சேனர். அங்க போய் தியுமத்சேனர் பக்கத்துல இந்த சீர்சனத்தை எல்லாம் வச்சுட்டு ராஜா கை கோபிக்கிறார். நாடியேன் அஸ்வபதி மகாராஜா வந்திருக்கேன், மத்ர தேசத்திலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னதும் உடனே தியுமத்சேனர் எழுந்து கை கோபிச்சார். ராஜன்னு, உங்களை எனக்கு தெரியும், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்க வந்தீரா? இந்த குடிசைக்கு என்ன பார்க்க வந்தேளா? நான் இப்ப ஒன்னும் ராஜ்யத்துல இல்லையே, நான் எல்லா ராஜ்யத்தெல்லாம் இழந்து, கண்ணையும் இழந்து, என்னுடைய பத்தினியும் கண்களை இழந்து நாங்கள் இங்க வந்து இருக்கோம். இந்த சமயத்துல என்ன பார்க்க வந்திருக்கேளே? அதெல்லாம் இருக்கட்டுமே, ராஜ்யம் இல்லாம இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எனக்கு இப்போ உங்களோட சக்கியம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில வந்திருக்கேன். என்னோட சக்கியம் பண்ணிக்கணுமா? தியுமத்சேனருக்கு ஒண்ணுமே புரியல. நான் எல்லாத்தையும் இழந்து வந்து இருக்கிற இந்த திசையில நானே கையால் ஆகாதவனா போயிட்டேன், கண்ணும் தெரியாத திசையில என்னோட சக்கியம் பண்ணிக்கணும்னு வந்து நிக்கிறீங்களே, நான் என்ன சொல்லுவேன்? என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னதும் நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். எனக்கு ஒரு அருமையான கன்னிகை இருக்கா, சாவித்ரின்னு பேரு. அவளுக்கு நிகர் அவள் தான். நல்ல ரூப சௌந்தர்யம், நல்ல அறிவாளி, நல்ல தனுர்வித்தையில சிரேஷ்டமானவள். நீங்க ஒரு அவள் இந்த ராஜ்யத்தையே கட்டி ஆளக்கூடிய வல்லமை கொண்டவள். அவளை நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன். இன்னும் சாதாரணமா ஏதோ கெக்கபக்கன்னு இருக்க மாட்டா. ஒரு ராஜ்யம்னு அவள் இடத்துல கொடுங்கள், கொடுத்தா ராஜ்யத்தையே கட்டி ஆளுவா. அத்தகைய திறமை கொண்ட என்னுடைய அருமையான, உயிரிலும் மேலான என்னுடைய கன்னிகை சாவித்திரிய உங்களுடைய புத்திரன் சத்யவானுக்கு நான் விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்காக மனப்பூர்வமா சம்மதிச்சு நானும் என் பத்னியுமாக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு உடனே ஒண்ணுமே புரியல தியுமத்சேனருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? திரும்பி சொல்லுங்கள், நீங்க சொன்னதெல்லாம் சரிதானே? நீங்கள் ஒண்ணு சொப்பனத்துல பேசலையே, திருப்பி சொல்லுங்கள். ஆமா நான் சரியாதான் பேசுறேன் மகரிஷே. ராஜன்னே கூப்பிடுறார். நீங்கள் ராஜ ரிஷி, உங்களை பார்த்தா ஒரு தபஸ்வி போல இருக்கு தியுமத்சேனரை பார்த்தா. அதனால அஸ்வபதி மகாராஜன் சொல்றார், நீங்கள் முன்னாடி ராஜாவா இருந்தேள், இப்ப நீங்க ரிஷி போல தபஸ்வியா இருக்கேள், அதனால உங்களை நான் ராஜ ரிஷின்னு கூப்பிடுறேன். உங்களுடைய பிள்ளைக்குதான் என் பொண்ணை கொடுக்கறதாக இருக்கேன். சாவித்ரி நாம ராஜ ரிஷே
கன்யேயம் மம சோபனாகா தாம் ஸ்வதர்மேண தர்மஜ்ஞா ஸ்னுஷார்த்தே த்வம் கிருஹாணமேயே. ஸ்னுஷார்த்தே த்வம், ஸ்னுஷாதே த்வம், அதான் ஸ்னுஷானா குலமகள், அதான் மாட்டு பொண்ணா நீங்கள் ஏத்துக்கணும், என்னுடைய கன்னிக்கையை நீங்கள் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்க தன் பத்தினியை பார்த்து ஜுமத்சேனர் கேட்கிறார், இவர் என்ன சொல்றாருமா? நான் என் காதுல வேற ஏதாவது உழறதா, இல்ல நான் சரியாதான் புரிஞ்சுக்கிறேன்னா? இவர் கன்னிக்கைய நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வந்திருக்கேங்கிறாரு, உனக்கும் அப்படிதான் கேட்கறதா? ஆமா, எனக்கும் அப்படிதான் கேட்கறது, அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல, இவர் ஏன் இப்படி சொல்றாருன்னே புரியல அப்படின்னு அவருடைய துமசேனருடைய பத்தினியும் சொல்ல, சத்தியவானுக்கு என்ன நடக்கிறதுனே புரியாம வெலவெலத்து போய் அவன் நின்று பார்த்துட்டு இருக்கான் இந்த சம்பாஷணைய. பிறகு ஜுமத்சேனர் சொல்றார் அஸ்வபதி மகாராஜனை பார்த்து, ராஜன்னு நீங்கள் என்ன நினைச்சிட்டு வந்தீரோ இங்க எனக்கு தெரியல, நீங்க தான் பாக்குறீங்களே ஒரு சின்ன குடிசை, நாங்க இங்க இருக்கோம், நீங்க நிஜமாவே உங்க கன்னிக்கையை விவாகம் பண்ணி கொடுக்க இங்க வந்திருக்கிறதாக இருந்தா நான் ஒரு விஷயம் சொல்றேன். च्युतास्म राज्याद् वनवासमाश्रिताः अचराम धर्मं नियतास्पतस्विनः कथं त्वनार्हो वनवासमाश्रमे ये निवत्स्यते क्लेशमिमं सुतातवग. நீங்கள் சுதாதவ, உங்களுடைய கன்னிகைய, உங்களுடைய சுதாவ என்னுடைய புத்திரனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க வந்திருக்கேள், நான் மாட்டேன்னு சொல்ல மன்னிக்கணும், இது ஒத்து வராது. என்ன சுவாமி இது இப்படி சொல்றீங்களா? எவ்வளவு நம்பிக்கையோட வந்தேன், ஏன் நான் என்ன ஏதாவது தப்பா பேசினேனா சுவாமி அப்படின்னு அஸ்வபதி மகாராஜன் கேட்கிறார். நீங்க தப்பா பேசல சுவாமி, நான் தான் சொல்றேன், உங்களுடைய கன்னிகை யாருன்னு நீங்க இப்பதானே சொன்னீங்க என்கிட்ட. சாவித்ரி, அதுவும் அவள் நல்ல தனுர்வித்தையில தேர்ச்சி பெற்றவள், ஒரு அரசையே ஆள வல்லமை கொண்டவள், அத்தகைய குணவதி, ரூப சௌந்தர்யம், என்னென்னமோ சொன்னேன், அவள் சூட்டிக்கையா இருப்பா, நல்ல அறிவாளி, இவ்வளவெல்லாம் சொன்னேனே. இதெல்லாம் போகட்டும், அவள் ராஜபுத்திரி, ராஜபுத்திரிய நாங்கள் ராஜ்யத்தெல்லாம் இழந்து இங்க வனவாசத்துல இங்க உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த சமயத்துல போய் எங்களுடைய குடும்பத்துல விவாகம் பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு ஏன் எண்ணம் வருவானே? உங்களுக்கு ஏத்த சம்பந்தமா பாத்துக்கோங்களேன். எதுக்காக நீங்கள் ராஜாவா நீங்க இப்ப ராஜ்யத்துல இருக்கேள், உங்களுடைய கன்னிகை ராஜபுத்திரியா இருந்திருப்பள், அத்தகைய ராஜபுத்திரியை ஏன் எங்களுக்கு போய் விவாகம், எங்க குடும்பத்துல விவாகம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு இச்சை வருவானே? அவள் ராஜபோஜனம் சாப்பிட்டிருப்பா, பஞ்சபக்ஷ பரமான்னம் சாப்பிட்டிருப்பா, இத்தனை நாட்களா நல்ல ராஜவஸ்திரம் முடித்திருப்பா, ராஜபூஷணங்களை பூஷிச்சுட்டு இருந்திருப்பா. அத்தகைய பெருமையோட வாழ்ந்த ராஜகுமாரிய போய் இந்த குடிசையில ஒரு தருதலைக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே சுவாமி? நாங்கள்லாம் பரதேசிகளா இங்க உட்கார்ந்து இருக்கோம், எங்களுக்கு எங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு ஏன் உங்களுக்கு எண்ணம் வந்தது அப்படின்னு கேட்ட உடனே அஸ்வபதி மகாராஜன் சொல்ற, இவ்வளவுதானா உங்க மனசுல தாப்பம்? இவ்வளவுதானா? இதெல்லாம் சகஜம் தானே சுவாமி, இந்த மாதிரி சொத்தை இழக்கிறது, இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்லங்கிறது சகஜம் தானே. சுகம் ச துக்கம் ச பவா பவாத்மகம் யதா விஜானாதி சுதாஹமேவ சக நமத்விதே யுஜ்யதி வாக்யமீத்ருஷம் வினிஷ்ய சேனாபிகதோஸ்மி தேன்றுபாகா. சுகம் ச துக்கம் ச, சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், மானம் அவமானம், இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம், இதெல்லாம் வந்துட்டு தான் போகும். ஏன் இன்னைக்கு எனக்கு ராஜ்யம் இருக்கு, நாளைக்கு எனக்கு இருக்கும்னு என்ன நிச்சயம்? ஏதாவது ஒரு தேசத்து ராஜாவோ ராஜகுமாரனோ திக்விஜயம்னு என் ராஜ்யத்தையும் பிடிங்கின்னு போகமாட்டானா? இல்ல நீங்கள் சூதாட்டத்துல இழந்தேன்றேன், அந்த மாதிரி நாளைக்கு அதே நிலைமை எனக்கு ஏற்படாதான்? இன்னைக்கு நான் ராஜ்யத்துல இருக்கேங்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் நாளைக்கு இது போகுங்கிறதும் தான். அதனால நீங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்க வேண்டாமே சுவாமி. சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் இதெல்லாம் இப்படி வந்துட்டு போகும் தான், மாத்தி மாத்தி வரும். அதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. நம்ம ஸ்வதர்மத்துல இருக்கணும், நம்ம மனுஷர்கள் தான் முக்கியம், மனுஷர்களுக்கு மனுஷர்கள் அனுகூலமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராஜ்யம் இல்லைன்னா என்ன, எனக்கு தான் ராஜ்யம் இருக்கு, நம்ம விவாகம் பண்ணிட்டு சம்பந்தியாயி நம்ம சேர்ந்து சந்தோஷமா இருப்போமே, அவ்வளவுதானே. இதையே நீங்கள் அப்படி பாசிட்டிவா ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீள் அப்படின்னு அஸ்வபதி ராஜன் சொன்னதும் மேற்கொண்டு சொல்றார், இதெல்லாம் உங்களுடைய பெருந்தன்மை சுவாமி,
உங்களுடைய பெருந்தன்மை ராஜன், நீங்க இப்படி எல்லாம் பேசுறேன். இப்படி நான் வாழ்க்கையில என் ஜன்மால இது வரைக்கும் யாரையுமே பார்த்ததில்லை. இப்படியும் பேச முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் இவ்வளவு எல்லாம் பேசுறது உங்களுடைய பெருமை, நீங்க பேசுறது. ஆனாலும் நான் சொல்றேன், குழந்தை கஷ்டப்பட வேண்டாம். சாவித்ரி அந்த கன்னிக்கையை நான் பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது இனிமே, ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாதவன். அந்த குழந்தை அத்தகைய குணவதி இங்க வந்து எங்க குடும்பத்துல கஷ்டப்பட வேண்டாம். அனுரூபோஹி யுக்தஸ்ச த்வம் மமாஹம் தவாபி ஸ்ருஷாம் பிரீதச்ச மே கன்யாகாம் பார்யாம் சத்யவத சதஹாகா. அப்படி சொன்னதும் அவர் தியுமத்சேனர் சொல்றார், அத்தகைய குழந்தை இதுதான்டா சாக்கு, கிடைச்சது உடனே இவளுக்கு சம்மந்தி ஆகி நம்மளும் அங்க போய் ராஜபோஜனம் சாப்பிடலாம்னு நினைக்கல தியுமத்சேனர். அவர் நியாயமா இருக்கிற விஷயத்த சொல்றார். என்னுடைய புத்திரன் சத்தியவான், அவனும் நல்ல குணவான் தான், அவனுக்கும் நல்ல தனுர்வித்தியில தேர்ச்சி பெற்றவன், நல்ல வீரன். இருந்த போதிலும் எங்களுக்கு இப்ப நிலைமை சரியில்லை. அதனால நிலைமை சரியில்லாத சமயத்துல இப்போ அதுவும் இவ்வளவு பெரிய சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிறதாக என் மனசு இடம் கொடுக்கல அப்படின்னு தியுமத்சேனர் சொன்னதும், நீங்கள் சாவித்திரிய வேற ஒரு ராஜகுமாரனை தேர்ந்தெடுக்க சொல்லுங்களேன். உங்களுடைய கன்னிக்க மனச மாத்திக்க மாட்டாளா? மாத்திக்கவே மாட்டா சுவாமி. என்னுடைய கன்னிக்க உங்களை சத்தியவானதான் பண்ணிண்டா பண்ணிப்பேங்கிறா. அப்படியா? அது என்ன? ஏன் உங்க கன்னிகைக்கு சத்தியவான முன்னாடியே தெரியுமா? தெரியும் தெரியும். அதை ஏன் கேட்கிறேன்? அவனை என் பர்த்தாங்கிறா, நான் அவனுக்கு தான் பாரியேங்கிறா. பாரியாம் சத்யவத சதஹாகா. முடிவே பண்ணிட்டா, எனக்கு பர்த்தானா அது சத்தியவான் முடிவு பண்ணிட்டா. அப்படியா? ஆச்சரியமா போயிடுத்து. சத்தியவானுக்கே ஆச்சரியமா போயிடுத்து. அவள் யாரு என்னன்னே எனக்கு தெரியாதே. சத்தியவான கூப்பிட்டு விசாரிக்கிறார் தியுமத்சேனர், என்னப்பா இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லவே இல்லையே, உனக்கு சாவித்திரியோட பழக்கம் ஏற்பட்டுதா? இல்லவே இல்லப்பா. சத்தியவான் சொல்ற, இல்ல எனக்கு சாவித்திரி யாருன்னே தெரியாது, இவா வந்து திடீர்னு பேசுறா, எனக்கு யாருன்னே தெரியாது சாவித்ரி அப்படின்னு சத்தியவான் சொன்னதும், பிறகு மேற்கொண்டு தியுமத்சேனர் கேட்கிறார், என்ன ராஜன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சத்தியவானும் அவளை தெரியவே தெரியாதுங்கிறான், நீங்கள் அவள் தான் பர்த்தாவாக தேர்ந்தெடுத்துட்டான்னு சொல்றீங்களே, அது நான் அவளை திக்விஜயத்துக்காக அனுப்பிச்சேன். அவளுக்கு ஸ்வயம்பரம் ஏற்பாடு பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ஏராளமான ராஜகுமாரர்கள் போட்டிக்கு வருவா, அப்புறம் ஸ்வயம்பரமே போர்க்களமா போயிடும். அதனால நான் அவளை திக்விஜயத்துக்கு அனுப்பிச்சேன். திக்விஜயத்துல அவளே வரிச்சுட்டு வரணும்னு அனுப்பிச்சேன். அவள் இந்த வனம் வழியா போனவள் உங்க பிள்ளைய பாத்துட்டா, சத்தியவான பாத்துட்டா. அதனால விவாகம் பண்ணிண்டா அவனைத்தான் முடிவு பண்ணிட்டா. நட தெய்வமே, அந்த குழந்தைய வேற வழியா நீ அனுப்பியிருக்க கூடாதோ, இங்க வந்து எங்களை பாப்பானே அப்படின்னு நினைச்சு. இருந்தாலும் சுவாமி, உங்க பொண்ணு மனச மாத்திக்க மாட்டாளா? மாத்திக்கவே மாட்டா. அவள் இனி பண்ணிண்டா சத்தியவானுக்கு பண்ணி வைங்கோ, இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாங்கிறா. அப்படியா? அப்படி கேட்ட உடனே தியுமத்சேனர் சொல்றார், குழந்தை கஷ்டப்பட வேண்டாமேன்னு நான் சொன்னேன். ஆனா அத்தகைய முடிவோட திடமோட அவள் இருந்தான்னா அவர்களை பிரிக்கிறதுக்கு நான் யார் இங்க? சத்தியவானுக்கு விருப்பமா கேளுங்கள், கேட்டுண்டா அவன் விருப்பப்பட்டான்னா தாராளமா நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு தியுமத்சேனர் சொன்ன உடனே சத்தியவான பாக்குறார் அஸ்வபதி மகாராஜன். நீங்கள் சொல்லுங்க, உங்க அப்பா கேட்க சொன்னாரே உங்ககிட்ட, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சம்மதம் தானே? சாவித்திரியை விவாகம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் சத்தியவான் சொல்றான், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி வந்து என்ன ஒரு கன்னிக்க பாப்பா, அவள் விருப்பப்படுவாள் நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரியும், ஒரு கொஞ்ச நாட்கள் முன்னாடி யாரோ ஒரு காவலர்கள் வந்து விசாரிச்சா, நான் யாரு என்னங்கிறத விசாரிச்சா. ஆனா அதை சாவித்திரி விசாரிக்க சொன்னாங்கிறது எனக்கு தெரியல. அவளை பார்க்காதபடியே இப்ப அவள் அத்தகைய திடமா இருக்கான்னா எனக்கும் ஒரு ஆக்கர்ஷணம் அவள் மேல வரத்தான் செய்யறது, நான் இல்லைங்கல. ஆனா ஒண்ணு சொல்றேன், சத்தியவான் கேட்கிறான், நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட ராஜன்னு. அஸ்வபதி மகாராஜனை பார்த்து கேட்கிறான், விவாகமான உடனே நான் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்து இருக்கணுமா, இல்ல சாவித்ரி இங்க வருவளா? சத்தியவான் இந்த வார்த்தையை கேட்கிறான். நான் உங்க ராஜ்யத்துக்கு வந்து நான் இருக்கணுமா, இல்ல சாவித்ரி இங்க வந்து இருப்பளா? சாவித்ரி இங்க வந்து இருப்பான்னு நீங்க சொன்னேன்னா அது சாத்தியமே இல்லை. இங்க வந்து சாவித்ரி ராஜகுமாரி அவளால இருக்க முடியாது. நீங்க என்ன முடிவுல இருக்கேன் அப்படின்னு சத்தியவான் கேட்டதும், நீங்கள் அங்க வரதாக இருந்தா தாராளமா வரலாம், உங்களுக்கு ஸ்வாகத்த வச்சனங்கள், நீங்கள் தாராளமாக வரலாம் அப்படின்னதும் சத்தியவான் மேற்கொண்டு பேசுறான், நான் வரலாம்.
வாஸ்தவம் சாவித்திரிய விவாகம் பண்ணிட்டா நான் உங்களுக்கு சொந்தம் தான், நான் வரலாம் இன்னும் இருந்த போதிலும், ஆனா என்னுடைய தாயார் தகப்பனார நான் அப்படி விட முடியாது இல்லையா? ஏன்னா அவள் கண்ணு தெரியாதவா, அப்படி அவளை விட்டுட முடியாது இல்லையா? நான் வேணா உங்களுடைய ஜாமாத்தா, உங்களுடைய மாப்பிள்ளை நான் வந்து அங்க இருந்துட முடியும். ஆனா இவா வந்து தன்னுடைய சம்பந்தி கிரகத்துல இருப்பான்னு எனக்கு தோணல, அது அவ விரும்ப மாட்டான். அததான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சத்யவான் சொன்னதும் தியுமத்சேனருடைய தியுமத்சேனர் சத்யவானுடைய தாயாரும் தியுமத்சேனருமாகவே சேர்ந்து சொல்றார்கள், சத்யவான் நீ அப்படிலாம் யோசிக்காதப்பா, நீ ஒரு கன்னிக்கை இவ்வளவு தூரம் உன்னை கண்டு விருப்பப்படுறாங்கறச்சே நீ அதை ஏத்துக்கிறது தான் உச்சித்தம், எங்களை பத்தி நீ யோசிக்க கூடாது. நீ அந்த கன்னிக்கை விவாகம் பண்ணிட்டு அவர்களுடைய ராஜ்யத்துல போய் நீ சந்தோஷமா இரு, அதுதான் உச்சித்தம் அப்படின்னதும் பிறகு அந்த அஸ்வபதி மகாராஜன் சொல்றான், நான் என்ன அவ்வளவு குணம் கெட்டவனா? அப்படிலாம் இல்லையே, உன்னுடைய தாயார் தகப்பனாரும் வரணும், அவளும் வரணும், அவளும் ராஜ்யத்துக்கு வரணும், நீங்களும் வரணும், நீங்கள் எல்லாருமாக அங்க வந்து இருங்கள் அப்படின்னது சத்யவான் சொல்றான். இல்ல அத அவ கேட்க மாட்டா, வரமாட்டா, நீங்களே கேளுங்க, வரமாட்டா. பிறகு தியுமத்சேனர் சொல்றார், ஆமா ராஜன், நானும் ஒரு க்ஷத்திரியன் தானே, ராஜாவா இருந்தவன் தானே, அப்படின்னா என்னுடைய சொத்து இப்ப போச்சு, போராத காலம், ஆனா சத்யவான் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் எப்படியாவது பின்னாடி நாளைக்கு ஒரு யுத்தத்துக்கு போயாவது என் ராஜ்யத்தை மீட்டெடுப்பான்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அது ஆகிற வரைக்கும் அதுக்காக இன்னொருத்தருடைய கிரகத்துல வந்து வாழ எங்களுக்கு மனசு அனுமதிக்காது, நீங்க சத்யவானை கூட்டின்னு போகும், அவன் அப்படிதான் சொல்லுவான், நீங்க தாராளமா விவாகம் பண்ணி அவனை கூட்டின்னு போங்கோ, ஆனா எங்களை கூப்பிடாதீங்க, நாங்க வர முடியாது, எங்களால வர முடியாது. பிறகு ராஜா சொல்றார், உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், சாவித்ரி இங்க வருவா, சாவித்ரி இங்க வருவள், அதனால நீங்க தாராளமா இனி விவாகத்தை முடிக்கலாமோ சொல்லுங்கள். சாவித்ரி இங்க வருவளா அப்படின்னு ரொம்ப திகைப்பா போயிடுத்து. இல்ல வேண்டாம் வேண்டாம் ராஜன்னு, குழந்தைங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம், சாவித்ரி இங்க வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்றார்கள் சத்யவானுடைய பெற்றோர்கள். சத்யவானுமே சொல்றான், வேண்டாம் ராஜன், இது என்ன சாவித்ரி இங்க வரதாவது வேண்டவே வேண்டாம், அப்படியாக எதுக்காக தான் சொல்றேன், இந்த சம்பந்தம் வேண்டான்னு என் அப்பா அதுக்காக தான் நினைச்சா, வேண்டாம் சுவாமி, எனக்கு அப்படியாக எனக்கு இந்த விவாகமே வேண்டாம், சாவித்ரி இங்க வர வேண்டாம். இல்ல நான் என்ன சொல்றதுப்பா, யார் என்ன சொல்றது, அவ முடிவு பண்ணிட்டா, அவள் என்ன சொன்னாள், நான் சத்யவானோட அவர் இருக்கிற நிலைமையில அவர் கிரகத்துல வந்து நான் இருப்பேன்னு சொல்லுங்கள்னு என்கிட்ட சொல்லிதான் அனுப்பிச்சா. உங்களை கூப்பிட வேண்டியது என்னுடைய கடமை, அதனால நான் உங்களை கூப்பிட்டுட்டேன். எப்போ உன்னுடைய தாயார் தகப்பனாருக்கு வர விருப்பம் இல்லையோ, இனி சாவித்ரி நிச்சயமா வந்து இங்க இருப்பா, சாவித்ரி அதை சொல்லிதான் அனுப்பிச்சா, நான் அவரோட வந்து அவர் இருக்கிற நிலைமையில நான் வந்து அவரோட இருப்பேன் அப்படிங்கறத சொல்லுங்கள்னு சொல்லிதான் அனுப்பிச்சா. இனி விவாகத்துக்கு பேசலாமா அப்படின்னு ராஜா கேட்டதும், அப்படியா அப்படியா சொன்னா அப்படின்னு சத்யவானுக்கு தன்னை அறியாம தன் மனசு அப்படியே சாவித்ரிகிட்ட கொடுத்துட்டான். அத்தகைய சாவித்ரியை நான் உடனே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சத்யவான் சொன்ன உடனே, அப்படியாக விவாகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு ராஜா சொல்லி இவர்களை அழைச்சிட்டு போனார். ராஜ மரியாதையோட தன்னுடைய ராஜ்யத்துக்கு இவர்களை அழைச்சிட்டு போய் சத்யவானுக்கும் சாவித்ரிக்கும் யதோக்தமான விவாக ஏற்பாடு பண்ணி விவாகம் பண்ணி அவர்களை விவாக ஊர்வலம் அழைச்சிட்டு வந்து கொஞ்ச நாட்கள் அங்கே தங்கினார்கள் சத்யவானும் சாவித்ரியுமாக. பிறகு அவர்கள் கிளம்பணும் அப்படின்னு வரச்சே ராஜா ஏராளமான சீர்சனத்தை எல்லாம் கொடுத்து சாவித்ரி அனுப்புறார். அனுப்பரிச்சே அந்த சீரெல்லாம் பார்த்து சத்யவான், இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் சத்யவான். ஏன், என்னுடைய கடமை நான் செய்ய வேண்டாமா அப்படின்னு ராஜா கேட்கிறார். எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த சீர்சனத்துக்கெல்லாம் நிகர் இல்ல சாவித்ரி, எனக்கு சாவித்ரியே கிடைச்சிட்டாளே, அதனால இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சத்யவான் சொல்றான். இருந்தாலும் பின்ன என்ன எங்களுடைய கடமைக்காக ஆசைக்காக எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை, சாவித்ரியே ரத்னம், அவளே எனக்கு கிடைச்ச பிறகு இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா அப்படின்னு எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு சாவித்திரிய மட்டும் கையில பிடிச்சுட்டான். கையில பிடிச்சுண்டு சாவித்திரியை அழைச்சிண்டு இந்த குடிசைக்கு வந்துட்டான். ராஜகுமாரி இந்த குடிசைக்கு வந்துட்டாள். குடிசைக்கு வந்தது போல தெரியல, அதனால சாவித்ரி சந்தோஷமாகவே வாழறா சத்யவானோட. காலமே ஆரம்பிச்சு கிரக காரியங்கள் ஆரம்பிச்சு வாசத்தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு சாவித்ரியினுடைய கிரக காரியங்கள் என்னங்கிறது பாரதத்துல அவளுடைய ரொட்டீன்ஸ் பத்தி சொல்லப்படுறது. காலமே வாசத்தெளிச்சு கோலம் எல்லாம் போடுவா. பிறகு தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு தான் ஆகாரம் தயார் பண்ணுவா. சத்யவான் விறகு உடைக்கிறதுக்காக காட்டுக்கு போவான். அதனால அவனுக்கு கொஞ்சம் ஆகாரம் கையில கொடுத்து அனுப்புவள். தன்னுடைய மாமியாருக்கு வேண்டிய சேவையெல்லாம் பண்ணுவா. அவளுக்கு கண்ணு தெரியாது, அதனால அவளுக்கு ஸ்நானம் எல்லாம் பண்ணி வச்சு அவளுக்கு வேண்டிய சிசுர்ஷை எல்லாம் பண்ணி
அவளுக்கும் அன்னம் பரிமாறி அவர் வேத பாடசாலைக்கு தன்னுடைய மாமனார் த்யுமத்சேனர் போயிடுவார் சொல்லி கொடுக்கறதுக்கு. இவளும் அந்த மாமியாருமாக கொஞ்ச நேரம் சம்பாஷணை பண்ணுவா. பிறகு கிரக காரியங்கள் பாப்பா. அவர்களுக்கெல்லாம் ஆகாரம் போட்ட பிறகு தான் சாப்பிடுவள். பிறகு சாயங்காலம் சத்தியவான் எப்ப வருவான்னு காத்துன்னு இருப்பா. சத்தியவான் வந்த உடனே சத்தியவானோட குதூகலமாக அவளோட சந்தோஷமாக இருப்பா. இதுதான் அவளுடைய டே டு டே ரொட்டீன்ஸ். இப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்கிற சாவித்ரியினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க அவளுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுறது. ஆச்சு 1 மாசம் ஆயிடுத்து, 2 மாசம் ஆயிடுத்து, இனி 10 மாசம் தான் நம்முடைய பர்த்தா உயிரோட இருப்பார் அப்படிங்கிற நிலைமை வந்துடுது. சரி, 3ஆம் மாசம் ஆச்சு, 4வது மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆயிடுத்து. இனி 6 மாசம் தான் சத்தியவான் உயிரோட இருப்பான் அப்படின்னு வந்த உடனே அப்பப்ப இது அப்படியே நினைவுக்கு வருது. நாரதர் சொன்னாரே அப்படிங்கிற நினைவு வருது. அப்பப்ப அப்படியே மனம் சோர்ந்து போய் இருப்பள். அப்ப சத்தியவான் என்னமாச்சு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கியே, என்ன ஆச்சுன்னு விசாரிப்பான். ஒன்னும் இல்லையே, சரியாதானே இருக்கேன்னு சொல்லிடுவான். இன்னும் யாருக்கிட்டயுமே சொல்லல. இவ்வளவு பெரிய ரகசியத்தை சத்தியவான்கிட்ட சொல்லிட முடியுமா? சொல்லிட்டு அப்புறம் அவன் நிம்மதியா இருப்பானா? நீங்க இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பேலாம், நீங்க போயிட போறேலான்னா அவன் நிம்மதியா இருப்பானா? இல்ல அவனுடைய தாயார் தகப்பனார்ட்ட போய் சொன்னா அவ முதல்ல உயிரை விட்டுட மாட்டாளோ? அதனால இத்தகைய இவ்வளவு பெரிய ரகசியத்தை யார்கிட்டயுமே சொல்லாம கட்டி காப்பாத்தின்னு இருக்கா. ஆனா மனசெல்லாம் ரணம், மனசெல்லாம் அப்பப்ப இது நினைவுக்கு வருது. இன்னும் 6 மாசம் தான் இருப்பார் அப்படின்னு ஆன பிறகு 9 மாசமும் ஆயிட, 10 மாசமும் ஆயிட, இனி அவ்வளவுதான், இனி 1 மாசம் தான் இருக்கு, 1 வாரம் தான் இருக்கு, அடுத்த வாரம் போயிடுவார் சத்தியவான் அப்படிங்கிற கட்டம் வந்து இனி நாளை மறுநாள் அப்படிங்கிற நாள் வந்துடுது. நாட்கள் கிட்ட வந்துடுது. இனி நாளை மறுநாள் நம்முடைய பர்த்தா இனி உயிரோட இருக்க மாட்டார் அப்படிங்கிற திதி வந்த உடனே நீ ஒரே நாள் தான் இடையில இருக்கு. இன்னி தினம் ஆயிடுத்து, இன்னி தினம் பொழுது விடிஞ்செடுத்து, நாளைக்கு ஒரே ஒரு நாள் இருக்கு, நாளை மறுநாள் சத்தியவானுடைய உயிர் போயிடும் அப்படிங்கிற கட்டத்துல இப்ப சாவித்திரியினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சாவித்ரி இத மனசுல அப்படியே வச்சுண்டு இது ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்முடைய பர்த்தாவனுடைய உயிரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண சாவித்ரி என்ன பண்ண முடியும் நம்மளால? போராடவா முடியும்? உயிரை ஒருத்தர் மீட்டு எடுத்து உயிரை எப்படி மீட்டெடுக்க முடியும்? அத்தகைய போராட்டத்தை பண்ண இப்ப சாவித்ரி தயாராயிட்டா. நாளை மறுநாள் சத்தியவானுடைய உயிர் போக கூடுது அப்படின்னு தெரிஞ்ச சாவித்ரி இதுக்கு நாம் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும் அப்படிங்கிற முடிவை எடுத்து ஒரு விரதம் இருக்கணும், ஒரு தபஸ் இருக்கணும். அந்த நம்முடைய தபசு சத்தியவானுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு மனசுல வச்சுங்க சாவித்ரி. சரி, நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அன்றைய காலமே சீக்கிரமாவே எழுந்து எல்லா காரியங்களையும் பூர்த்தி கொண்டாடுற அனுப்பிட்டா காட்டுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் அன்னத்தெல்லாம் பரிமாறின பிறகு அவர்களும் சாப்பிட்ட பிறகு பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே மூடி வச்சுட்டா. எப்போதும் அவர்கள் சாப்பிட்ட உடனே இவள் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கான இன்னும் என்ன இருக்கும், பாத்திரங்கள் எல்லாம் மூல சத்தம் கேட்ட உடனே மாமியார் கேட்கிறாள், என்ன ஆச்சு சாவித்ரி? கிருஷ்ணன் தானே எனக்கு போட்ட உடனே நீ சாப்பிடுவியே, ஏன் சாப்பிடல? நீங்க ஏன், உனக்கு ஆகாரம் வேண்டாமா, ஏன் சாப்பிடல அப்படிங்கிறது? இல்லமா, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? கிருஷ்ணன் சரியில்லையா? அப்படிங்கிற ஒரு ஆசாரம் சாப்பிடணும்னு எனக்கு இன்னைக்கு தோணல. அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்? முகத்துல ஒரு வாட்டம், கிருஷ்ணன் தான் ஒரு வாட்டம் தெரியுது. ரொம்ப ஸ்நேகமா இருக்கா? அதெல்லாம் எனக்கு போறது சண்டையா, அப்படி ஏதாவது எனக்கு வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதுக்கு ஒரு வார்த்தை கூட விவாகம் பண்ணிட்டான், வேறோடைய மாப்பிள்ளைன்னு ஆயிட்டேன். ஒண்ணும் கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய பொண்ணு சாவித்ரி ஏதோ மனசுல ஞாபகம் பண்ணிக்கும்படி நீங்க சாப்பிட கூட இல்ல. ஏதோ அவ அழுக குரல் அர்ஜுனன் கேட்ட உடனே ரங்கநாதர் அப்படியே பாடசாலையில சொல்லி ரங்கநாதர் உத்தரவிட்டார். சாவித்ரி வழிபட்ட பிறகு தெரியாதவரா இருக்கு. அர்ஜுனன் புறப்பட்டு சாவித்ரி கேட்கிறாள், கர்நாடகத்துல தலைக்காவேரி ஸ்நானம் எல்லாம் பண்ணி முடிச்சு உன்னுடைய மாமியார் கஷேத்திரங்கள் திருப்பணி எல்லாம் இருந்தது, என்ன பிரச்சனை? சத்தியவானுக்கு மகாராஷ்டிரம் போனான். மகாராஷ்டிரத்திலயும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எப்பவுமே பூர்த்தி பண்ணி என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன். நேர கிளம்பி பிரபாச கஷேத்திரம் வந்து சேர்கிறார்.
வந்துட போறது அதெல்லாம் எதுவுமே இல்ல. பிரபாச க்ஷேத்ரம் அப்படிங்கிறதுதான் இப்ப இருக்கிற சோமநாத். உனக்கு உன்னுடைய அப்பா அம்மா துவாரகையில சோமநாத்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பிரபாச க்ஷேத்ரம். போயிட்டு வா. அங்க வந்து இருட்டு இடுப்புல மரவுரி சத்தியமான ஏன்னா இப்ப அவனையும் கூட விரதத்துக்கு ஏத்த மாதிரி போவோம். அங்க போய் ஒரு 10 இடுப்புல மரவுரி உடுத்திட்டு ஒரு தபஸ்வி போல இந்த குடிசையிலேயே எத்தனை பிரபாச க்ஷேத்திரத்துல அர்ஜுனன் தன்னுடைய பரிஜனங்களோட இந்திரபிரஸ்த ஜனங்களோட அங்க போ. அங்க வந்து ஒரு உள்ள உட்கார்ந்திருக்கான், யோசிச்சுட்டு இருக்கான். சமயம் பார்த்து துவாரகைக்கு போயிடணும். சரியில்லையா? அதுவும் எப்படி இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன், கிருஷ்ணன் எப்படி சொல்லுவேன், என்ன நினைச்சுப்பான் கிருஷ்ணன் என்ன பத்தி? சாவித்ரி சொல்றாள், ஏதாவது தப்பா நினைச்சுப்பானா, இல்ல ஏதாவது யதார்த்தமா எடுத்துப்பானா, நான் எப்படி இதை தெரியப்படுத்துவேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு அர்ஜுனன் உட்கார்ந்திருக்கான். அவளுடைய மாமியார் சொல்றாள், சில ரிஷிகள் பிராமணர்கள் அங்க நம்ம துவாரகைக்கு சீக்கிரம் போயிட முடியுமா, தப்பசெல்லாம் இந்த வழியா போனா துவாரகைக்கு போயிடலாமா, சாப்பிடாம இருக்கேன், இன்னும் கோரமான ஒரு மாசம் இல்லையே, அதுக்குள்ள என்ன அவசரம், மெதுவாவே போலாம் அப்படின்லாம் பேசிக்கிறார்கள். உபவாசம் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. யார் இவர்கள்லாம் என்ன பேசிக்கிறார்கள், அதுவும் துவாரகையினுடைய மாமியார்களே அப்படின்னு அர்ஜுனன் வெளியில வந்து அவர்களை நமஸ்கரிச்சு சொல்லிட்டாள். நான் உங்களை எல்லாமே வேதாத்தியனம் பண்ணதில்ல, பிராமணர்கள் ரிஷிகள்லாம் வந்திருக்காங்க, இவர்களெல்லாம் நமஸ்கரிச்சு என்ன எதுவுமே கேட்கிறான். எல்லாரும் துவாரகைக்கு போலாம்னு பேசிக்கிறீங்களே, என்ன விசேஷம் துவாரகையில, ஏதாவது விசேஷமா? தெரியாதோ ஏதோ கலக்கம் என்னன்னு நம்ம சுபத்ரைக்கு மாட்டேங்கிறா, அவள பார்த்த போறா, அந்த விசேஷத்துக்காக தான் எங்களை அழைச்சிருக்கா, நம்ம கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையா, அவ போய் பண்ணி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு பசிச்சு அவளே சாப்பிடுவா, கொஞ்ச நேரம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கள் போயிட்டா. இப்பவே அங்க போயிட்டா என்ன திடீர்னு ஏற்பாடு ஆயிட்டு பண்ணிடலாமேன்னு இப்பவே எங்களை எல்லாம் வர சொல்லி பின்னாடி கொல்லப்புறமா போயிட்டு இருக்கோம். சூரியனையே பார்த்து நின்னு இருக்கா, மனசு அப்படியே ஏங்கி இருக்கு. அப்ப மாப்பிள்ளையுடைய அனுகிரகத்தினால கேக்குறான், மாப்பிள்ளையெல்லாம் அத்தகைய சூரியன் தான் பிரத்யக்ஷ எல்லாம் பார்த்தாச்சு, சூரியனே தீர்மானம் ஆயிடுத்து, மத்த தெய்வங்களை பண்ணி வைக்கதான் கோவிலுக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும். யாரையும் தெரியுமா உங்களுக்கு, யார பார்த்திருக்கா சுபத்ரிக்கிறதுனால இது தெரியாதா துரியோதனனுக்கு, அப்படியே அவளை பார்த்தா ஒரு பித்து துரியோதனனுக்கு தான் பார்த்திருக்கா சுபத்ரியா, துரியோதனனுக்கு பார்த்து சுபத்ரியா நிஜமாவா சொல்றீங்க, என்னுடைய பர்த்தாவுடைய உயிர் போயிடுமே, மறுநாள் எப்படி இருக்கும், எல்லாரும் புறப்பட்டு வர போறா, கோலம் எப்படி இருக்கும், எப்ப வராலும் உடனே நிச்சயதாம்பூல வேதனை எப்படி இருக்கும், ஏற்பாடு ஆயிருக்கெல்லாம் என்ன பதில், அதனாலதான் எங்களை இப்பவே வர சொல்லிட்டா. துரியோதனனுக்கு தான் சுபத்ரையை பேசி முடிச்சிருக்கா. ஒரு தபஸ்வினி போல நிக்கிறா, கண்ணத்துல கை வச்சுட்டா, உபவாசம். சரி சரி சுவாமி, நல்ல சூரியனையே பார்த்து இப்படின்னு அனுப்பிட்டா. அர்ஜுனனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இங்க நடக்கிறான் அங்க நடக்கிறான், நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட போய் கேட்பேன், இப்படி பண்ணி ஏற்பாடு ஆயிடுது, நான் என்ன துலா மாசம் பூரா விரதம் இருந்ததெல்லாம் போச்சா அப்படிங்கிற பரியந்தம் காவேரி ஸ்நானம் அன்றாடமும் சாவித்திரியாமே காலகர்த்தால் குளிரன் கூட பார்க்காம போய் ஸ்நானம் பண்ணினேன், எல்லாம் அடுத்த பிரவச்சனத்துல விரதம் இருந்தது போச்சு. மலமுகந்த ரங்கநாதர் எனக்கு சுபத்ரா உனக்கு கிடைப்பாள்னு சொன்னாரு, அது கூடவா வியக்தமா போச்சு. ரங்கநாதர் பாக்கியம் கூடவா போயிடும், அற்புதமா இருந்தது. துரியோதனனுக்கு ராமா நினைச்சு கூட பார்க்க முடியலையே, துரியோதனனுடைய குணம்